சொல்வதெல்லாம் உண்மை. உங்க பேர் என்ன தம்பி? ரமேஷ். என்ன பண்றீங்க? குக்கிங். அப்படியா? யாரெல்லாம் இருக்காங்க உங்க வீட்டில்? எங்கள் வீட்டில் யாரும் இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன். அண்ணன் தம்பிலாம் தனித்தனியாக இருக்காங்க. நான் மட்டும்தான் இருக்கேன். அப்பா அம்மா தான் இல்லை. எப்போ கல்யாணம் பண்ணீங்க? கல்யாணம் பண்ணி 12 வருஷம் ஆகுது. லவ் மேரேஜா? லவ் மேரேஜ் தான். எப்படி அவங்கள பழக்கம்? மாமா பொண்ணு தான் மேம். அண்ணி வீட்டில் வேலை செஞ்சுருந்தேன். அவங்க லீவுக்கு வந்திருந்தாங்க. அப்போ பழக்கம் ஒரு 5 வருஷம் பழகணும். அதுக்கப்புறம் கூட்டு போய்ட்டு ஊரில் வச்சு கல்யாணம் பண்ணோம். அவங்க பேர்? ஜெயந்தி மேம். சரி, அப்புறம் நல்லா தான் வாழ்ந்தீங்களா? அந்த குழந்தை ஃபஸ்ட்டு குழந்தை 6 மாதம் குழந்தை இருக்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை மேம். 6 மாதம் குழந்தைக்கு அப்புறம் கூட ஒரு பையன் வேலை செஞ்சான். இவங்களுக்குள்ளே பழக்கம் எப்படி ஆச்சுன்னு தெரில. அவங்க கூட இருந்து பார்த்துட்டு நான் திட்டு சண்டை போட்டு அடிச்சுட்டு அவங்க அம்மா வீட்டில் எடுத்து விட்டு ஒரு 3 நாள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டம் போகிறேன்னு சொல்லிட்டு கூட்டு போனவங்க அப்படியே போயிட்டாங்க. அந்த பையன் கூட போயிட்டாங்க. போயிட்டு அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சி மாமட்டூர் தூசி வந்து கேஸ் கொடுத்தாங்க. போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு அண்ணி வந்தாங்க கூட. எனக்கு ஹெல்ப்புக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணி கொடுத்தாங்க. தூசியில் போய்ட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னே அவங்க அப்பா அம்மா பையனுடைய அப்பா அம்மா கூப்பிட்டு வந்து என்ன ஏதுன்னு விசாரிச்சு அப்புறம் இல்லை நான் கூப்பிட்டு வரல அப்படின்னு சொன்னால் அந்த அவங்க அப்பா அம்மா சொன்னாங்க எங்கெல்லாம் கூப்பிட்டு வரல அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்கள் அப்பா அம்மா உள்ளே வச்சுருக்கோம், நீ வந்தால் தான் வெளியே அனுப்புன்னு சொன்னோன்னா அதுக்கப்புறம் கூப்பிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் அங்கே முடித்து அண்ணன் சொன்னார்னாக்கா அப்போ வேணாம் குழந்தை மட்டும் தூக்கிக்கோ, இது லாஸ்ட் வரலாம் இந்த பிரச்சனை வரும் அப்படின்னாரு. நான் இல்லை அண்ணன் தம்பி இல்லைனா கூட பரவாயில்ல, எனக்கு குழந்தைக்கு அம்மா அப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு கொண்டாடி தான் உனக்கு கொண்டாடி பிள்ளை தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்து நான் குடம் பண்ணியிருந்தேன். அப்படியே மன்னிச்சு விட்டு குடம் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் எந்த பிரச்சனை இல்லாமல் அது முடிஞ்சுது. அதுக்கப்புறம் 3 வருஷம் நல்லா தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஷிஃப்ட் பண்ணீங்களா இந்த ஊருக்கு போனோம். எதுக்கு ஊருக்கு போனீங்க? அங்கேயே கம்பெனியில் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேயே கம்பெனியில் வேலை இருக்குது. அப்பா உடம்பு சரியில்லை, சரி அங்கே போய்ட்டு அப்பா கொண்டு வந்துட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா மெட்ராஸில் வரமாட்டேன் அப்படின்னாரு. சரி சொல்லி அங்கே போய்ட்டு ஒரு 6 மாதம் 7 மாதம் இருந்தோம். அதுக்கப்புறம் மெட்ராஸே போயிடலாம் குழந்தை வளருது அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்பா என்ன சொன்னார், சரி அங்கேயே தான் போக வேண்டாம், என்னடா பண்ண போகிற, சம்பளம் கம்மி தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்பா என்ன பண்ணார், மரமாக இருக்கே போடா கேண்டீனில் வேலை செய்யணும், அன்னிக்கிட்டே வேலை செய்யடா அப்படின்னாரு. கேண்டீன் வச்சுருந்தாங்க அண்ணி, அவங்ககிட்ட போய் வேலை செய்யடா, அங்கே தான் சம்பளம் தராங்க, வீடு சரி அவங்களே எடுத்து தராங்கல்ல, அங்கே போய்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணனும் அண்ணியும் இருந்தாங்களா? அண்ணன் அண்ணி அவங்க தனியாக கடை வச்சுருக்காங்க. சின்னவங்க பெரியவங்க தனியாக இருக்காங்க, சின்னவங்க சின்ன அத்தை பொண்ணு சின்னவங்க. அவங்க வந்து எல்லா ஹெல்ப்பும் பண்ணாங்க எனக்கு. பண்ணிவிட்டு சரின்னு சொல்லிட்டு இருந்தோம். இருந்துனே இருக்கும்போது ஒரு இந்த பிரச்சனை ஆரம்பிச்சு, ஊருக்கு போயிருந்தோம்னா இந்த பிரச்சனை ஆரம்பிச்சு. ஊருக்கு யார் ஊருக்கு போனாங்க? எங்கள் ஊருக்கு போனோம். அதான் போயிட்டு வரத்துக்கு முன்னாடி இப்போ ஷிஃப்ட் ஆகி நம்ம மரமலார் வரத்துக்கு முன்னாடி அவர் ஃப்ரெண்டு, அதான் எல்லாருக்கும் பழக்கம், நல்லா பேசுவாங்க, அண்ணிக்கிட்ட பேசுவாங்க, என்கிட்ட பேசுவாங்க, அண்ணன்கிட்ட பேசுவாங்க. எல்லாரும் இங்கே மரமலாரில் எல்லாருக்கும் நல்லா பழக்கம். பேசிட்டு சரி ஒரு பத்திரிக்கை வைக்கிறதுக்காக ஊருக்கு வந்தார். சரி ட்ரிங்க்ஸில் இருந்தார். சரி இந்த டைமில் 2 வீலரில் போக முடியாது நைட்டு 10 மணிக்கு அப்படின்னு சொல்லி தங்க வச்சோம் வீட்டில். சரி தங்க வச்சுட்டு அவங்க உள்ளே படுத்திருந்தாங்க, கட்டில் மேலே படுத்தாங்க. சரி நாங்கள் வெளியே படுத்திருந்தோம். சரி பாத்ரூம் போய்ட்டு வரலான்னு போனேன். போயிட்டு வரும்போது நானும் ட்ரிங்க்ஸில் தான் இருந்தேன் அன்றைக்கி. போயிட்டு வரும்போது பார்த்தா கட்டில் மேலே 2 பேரும் படுத்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் சரி சொல்லிட்டு இருந்தோம், இங்கே இருந்தால் நம்மளுக்கு தனியாக இருந்தால் அதே மாதிரி இதுன்னு சொல்லிட்டு சொந்தக்கார அண்ணி யாருன்னா அண்ணன் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மரமலை இருக்காங்க. இது ஊரில் நடந்ததா? இது ஊரில். அப்புறம் தான் மரமேல எனக்கு இருப்பாங்க. 2வது ஷிஃப்ட் ஆகி மரமலை இருக்காங்க. வந்துட்டு கேண்டீனில் வேலை பார்க்குறது. அதில் கொஞ்சம் நல்லா போய்ட்டு இருந்துச்சு. சரி பிரச்சனைலாம் முடிஞ்சு சரி நல்லா இருப்பாங்க சொல்லி நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் சில பிரச்சனைகள் தெரியாமல் நம்மளுக்கு தெரியாமல் செய்கிறது, வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வேலைக்கு போகிறது கிடையாது, வெளில போகிறது கேட்டால் வேலைக்கு போய்ட்டு வரேன். நான் காலை 4 மணிக்கு போனேன், சாயந்தரம் 4 மணிக்கு வருவேன். இல்லை 10 மணிக்கு போனால் நைட்டு 12 மணிக்கு வருவேன். என் வேலை அந்த மாதிரி. 700 சம்பளம் வாங்கும், 200 150 நான் எடுத்துக்குவேன். மிச்சம் 500 550 பசங்களுக்கு எல்லாம் சாப்பாடு முதல் கொண்டு வாங்கின்னு வருவேன். 550 வீட்டில் 500 வீட்டில் கொடுப்பேன் டெய்லியும். பசங்கன்னா நான் கேட்குறாங்களா எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருவேன். டெய்லி 500 வீட்டில் கொடுப்பேன். அவ்வளோதான். நான் எதுவும் கணக்கு வழக்கெலாம் கேட்க மாட்டேன். அது இருந்தோம்னாக்கா அவங்களுக்கு என்னன்னாக்கா செய்யணுன்னாக்கா செய்வாங்க, சாப்பாடு செய்யணுன்னா செய்வாங்க. காலையில் சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு கிளம்பி போயிட்டாங்கனாக்கா நைட்டு காலைல 9 மணிக்கு போனால் நைட்டு 9 மணிக்கு வருவாங்க. ஒரு நாள் லேட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு கேட்டேன். பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டு. எத்தனை பசங்க உங்களுக்கு? ஒரு பொண்ணு ஒரு பையன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அண்ணன் பொண்ணு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு கோயில் உத்திரமூலூர் கோயிலுக்கு கூப்பிட்டு போயிருந்தேன். அங்கே வந்து பம்பா அடிக்கிற வரா, எனக்கு தெரியாது, இதுவரையிலும் எனக்கு தெரியாது. பம்பா அடிக்கிற வரா அந்த கோயிலில் பம்பா அடிக்கிற வரா. அவர் கூட எப்படி பழக்கம் ஆச்சுன்னு எனக்கு தெரியல.
இப்போ வந்து அவங்க கூட தான் இருக்காங்க அவங்க. எப்படி அவரோட போனாங்க? அதாவது இப்போ வந்து எங்கள் ஊருக்கு இப்போ வந்து இது வேளச்சேரிக்கு வந்தபோது பள்ளிக்காரன் இங்கே வேளச்சேரியில் பிரச்சனை வருது சொல்லிட்டு தான் நாங்கள் பள்ளிக்காரனை ஷிஃப்ட் ஆகணும் வீடு. அங்கே என்ன பிரச்சனை வந்தது? அங்கே இருந்து தேவையில்லாமல் சண்டைங்க வேணாம் மற்றவங்க கூட பேசி இது பண்ணுறது, வேலைக்கு போகாமல் ஊரை சுற்றுறது, கேட்டால் வேலைக்கு போனேன், டிஃபன் சாப்பாடு கட்டி போவாங்க, கட்டி போக மாட்டாங்க. இப்போ இங்கே சுற்றிட்டு இருந்தால் பசங்க யார் பார்த்துக்கிறது? பசங்க அவங்க ஸ்கூலுக்கு போனாங்க, காலையில் ஸ்கூலுக்கு போனாங்கன்னா சாயந்தரம் வந்து அவங்கள தான் இருப்பாங்க வீட்டில். தனியாக இருப்பாங்க, டிவி பார்த்துன்னு தனியாக தான் இருப்பாங்க வீட்டில். இவங்க வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு 9 மணிக்கு போனாங்கன்னா கரெக்டாக 9 மணிக்கு, காலைல 9 மணிக்கு போனால் நைட்டு 9:30 மணிக்கு வருவாங்க. சாப்பாடு கொண்டு போகலாம், சாப்பாடு கொண்டு போய் காலைல வீட்டில் ஃபஸ்ட் ஷிஃப்ட்டுக்கு போகலனாக்கா செகண்ட் ஷிஃப்ட்டுக்கு போகிறனாக்கா சாப்பாடு எடுத்து கொடுத்துட்டு வந்தனாக்கா அந்த சாப்பாடு அங்கேயே தான் செக்யூரிட்டி ரூம்லேயே சாப்பாடு வாங்கலை. எனக்கு மறுநாள் போனாங்க அவங்க ஆள் வரல, லீவு நேற்று அப்படின்னு 2-3 டைம் சொன்னாங்க. அப்படி சரி நேற்றுன்னு கேட்கல. சரி நான் தான் அப்பா அம்மா இல்லாமல் வளர்ந்தேன். அம்மா இல்லை, எனக்கு 10 வயசில் அம்மா இறந்துட்டாங்க. அப்பா மட்டும் இருந்தார், அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தார், அவரும் எதுவும் பண்ண முடியல அவரால். அம்மா இல்லாமல் வந்து சரி இதெல்லாம் கேட்டாக்கா எங்கே நம்ம எப்படி பிரச்சனை வரும், எதனா பிரச்சனை பண்ண பரவாயில்ல சொல்லிட்டு எதுவும் கேட்கறது கிடையாது, கம்முனை விட்டுட்டேன். எதனா ஒன்று இப்போ எதனா ஒன்று பேசுனாங்க 2 வார்த்தை பேசுறது, எதனா ஒன்று பேசுனா 2 வார்த்தை பேசுறது, அந்த மாதிரி எல்லாம் எதோ பண்ணி பார்த்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ இடையில் இந்த மாதிரி அவங்க கூடலாம் பேசாத, அவங்களாம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் அவங்க கூட தான் பேசுவேன், அவங்க கூட தான் இருப்பேன், அவங்க கூட தான் பழகுவேன், அவங்க கூட தான் வேலைக்கு போவேன் அப்படின்னு. சரி இங்கே இருந்தால் தானே இந்த பிரச்சனை வந்து பள்ளிக்காரனை ஷிஃப்ட் ஆகி அங்கே பள்ளிக்காரனில் வேலை, சரி அங்கே போய்ட்டு பக்கத்துலேயே போயிட்டாங்க, பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்குது பசங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே தான் கூட வந்தாங்க, வீடு பார்த்தாங்க. இங்கே வேணாம், அவங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க இன்னொரு வீடு அந்த ஏரியாவுக்கு வராங்க, அந்த ஏரியாவில் வீடு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி அவங்க இஷ்டத்துக்கே ஒரு வீடு பார்த்து தனியாக, இங்கே யாரும் அவங்க சொந்தக்கார யாரும் கிடையாது. என்ன பண்ணுவோம், வண்டி பார்க்கறதுக்காக மெச்சேஜ் வீட்டுக்காக என்ன பண்ணார், வண்டி பார்க்கறதுக்காக கூப்பிட்டார். காலமரத்தில் வண்டி இருக்குது, ஒரு கார் வச்சுருக்காரு, இன்னொரு கார் எடுக்கிறதுக்காக கூப்பிட்டார். சரி அதை போய் பார்த்துட்டு வரலாம் வாங்க, சேனலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் பார்த்தோம், பேசி முடிச்சோம், ரேட்லாம் பேசி முடிச்சு எல்லாம் முடிஞ்சிச்சு. அப்படி என்ன பண்ணார், சரி கோயிலுக்கு போய்ட்டு கயிறு கட்டின்னு வரலாம், சரக்கு சாப்பிடாமல் இருக்கலாம் அப்படின்னா சரி 2 பேரும் போனோம், பாண்டிச்சேரி போனோம். பாண்டிச்சேரி வீரபத்திர கோயிலில் போய்ட்டு கயிறு கட்டுமே, சரி ஒரு நாள் தானே அப்படின்னு சொல்லி அங்கே சரக்கு சாப்பிட்டோம். அங்கே சரக்கு சாப்பிட்டு 2 நாள் ஆயிடுச்சு. 3ஆம் நாள் வந்து கோயிலில் தங்கி கயிறு கட்டின்னு வந்தவொடனே வீட்டில் கயிறு கட்டுறதுக்கு முன்னாடி 2 நாளைக்கு சரக்கு சாப்பிட்டீங்க? ஆமாம், ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் சரி சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தோடனே இவங்க என்ன பண்ணாங்க, அவங்க தங்கச்சி வீட்டில் தான் விட்டு போனேன். பசங்க ஸ்கூலுக்கு போச்சு, அவங்க வீட்டில் இருந்தாங்க. சரி சொல்லி வந்தோடனே திட்டினாங்க. சரி நம்ம பண்ண தப்பு திட்டாங்க சொல்லிட்டு கம்மிட்டு அவரு சங்கரா என்ன சொன்னார், ஏங்க திட்டாதீங்க, எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அண்ணனை திட்டாதீங்க, பெரியவர் என்னோட பெரியவர், எல்லாருக்கும் பெரியவர், 4 பேருக்கும் 3 பேருக்கும் பெரியவர், அவர் என் வரைக்கும் திட்டாதீங்க அப்படின்னு. நீங்கள் உங்கள் ஓகேலாம் தெரியும், உங்களால் தான் எங்கள் வீட்டுக்கார கட்டு போகிறான்னு சொல்லி அவங்கள என்னையும் அசிங்கமாக பேசுகிறாங்க, அவரையும் அசிங்கம், அவருக்கும் வந்துட்டு எங்கள் வீட்டில் அந்த மாதிரி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க வந்தார். அடிக்க வந்தோடனே நான் என்ன பண்ண தடுத்துட்டேன். அவர் மேலே கையே படலை, அவர் கை அவங்க மேலே படலை, தடுத்துட்டேன். அவங்க செஞ்சு இருக்குது, நான் இருக்கேன், என் பசங்க இருக்காங்க, எல்லாம் தடுத்துட்டோம். அடிக்காதீங்க, அந்த பழக்கெலாம் வச்சுங்க, பேசுகிறீங்களா பேசுங்க, அடிக்க வேலை வச்சுக்காதீங்க. பேசிட்டு அவர் மடக்கிட்டு இப்படி பார்த்தா கிடையாது, ஆள் கிடையாது, எங்கே போனாங்கன்னே தெரியல. பஸ் ஸ்டாண்டு ஃபுல்லாக தேடணும், கிடைக்கல எங்கேயுமே. சரின்னு சொல்லிட்டு வேலைச்சேரிக்காங்க, எங்கள் மாமியாருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். சரி அவங்க என்ன சொன்னாங்க, சரி இருப்பா இப்போ தான் வந்துருப்பா, அதான் போகிறப்பா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. 2 நாள் பார்த்து 3 நாள் பார்த்து தேடினேன், கிடைக்கல. அதுக்கப்புறம் அப்படி போய் இது பள்ளிக்காரன் ஸ்டேஷனில் போய்ட்டு கேஸ் கொடுத்தேன். எவ்வளோ நாள் ஆச்சு நடந்து? 3 மாதம் 3.5 மாதம் கேஸ் கொடுத்தோம்னா அவங்க நான் எஃப்ஐஆர் போடுவேன் அப்படின்னு கேட்டாங்க. இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமியார் ஃபோன் பண்ணாங்க. இல்லைப்பா அங்கே தான் இருக்காங்க, நான் கூப்பிட்டு வந்து வரும்பா கொஞ்சம் இதாகட்டும் சொல்லிட்டு சரி 3 நாள் சரியில்லை சார் எஃப்ஐஆர் போட வேணாம் இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு அதோட சார்கிட்ட பேசணும். சரிப்பா அப்படி சொல்லிட்டு அந்த சார் சொல்லி அனுப்பிச்சார். சரின்னு சொல்லிட்டு எங்கள் மாமியாருக்கு ஃபோன் பண்ணி மறுபடியும் கேட்டால் ஒன்றும் வரலப்பா, வரேன் இப்போ வந்து வருவாப்பா, அது அங்கே தான் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்க எங்கே போயிருந்தாங்க எங்கே தெரியல, அங்கேயும் வேலைச்சேரிக்கும் போகல, அவங்க மாமியார்கிட்டும் போகல, எங்கே போனாங்க தெரியல. அதுக்கப்புறம் இடையில வந்து 1.5 மாதத்துக்கு முன்னாடி வந்தாங்க பசங்க, நான் கூட்டின்னு ஊருக்கு போயிட்டேன். இந்த எல்லோரும் பார்த்து அசிங்கமாக பேச எனக்கு முடியல, வேலைக்கு போக முடியல, எதுவும் பண்ண முடியல. பசங்க ஸ்கூலுக்கு போகல, பசங்களை ஸ்கூலில் சேர்த்துக்காக எல்லாம் ரெடி பண்ணிவிட்டோம். எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு சரி வேலைக்கு பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு வேலையும் கம்பெனியில் கேட்டேன், எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் 1.5 மாதம் கழிச்சு வந்தாங்க. வந்தோடனே நான் போய்ட்டு வெளியே வேலை பார்த்தேன். ஃபோன் பண்ணாங்க, வந்துட்டு என்னம்மா என்ன பண்ணலான்னு, என்ன குடும்பம் பண்ணுற ஐடியா இல்லையா, பசங்களாம் அந்த மாதிரி படிப்பு இல்லாமல் அலையுதுங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டது நான் உங்கள்கிட்டலாம் வாழ வரல, பசங்களை கூட்டும் போதுக்காக வந்து அப்படின்னா சரி பசங்க அண முடியாது அப்படின்னு.
சரி பொண்ணு அழுதுது, சரி நீ போம்மா, எப்போ கோவம் வந்து இந்த வந்து வரட்டாம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா சர்டிஃபிகேட்டு, ஆதார் கார்டு, ஓட்டு இது பர்த் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்து விட்டேன், டிசிலாம் கொடுத்து விட்டேன். சரி நீ போய் அம்மா எப்போ கோவம் வந்துதோ அப்போ வரட்டும். அதுக்கப்புறம் பார்த்தாக்கா இங்கே வந்து வேற ஒருத்தரோட குடும்பம் பண்ணின்னு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் சொல்கிறாங்க. யார் சொன்னாங்க? மாமியார் தான் சொல்கிறேன். இப்போ என்ன ஐடியாவில் வந்திருக்கீங்க? கூட சேர்ந்து வேணும் மேம், எங்கள் பசங்களுக்கு அம்மா வேணும். உங்கள் பேர் என்னம்மா? ஜெயந்தி மேடம். என்னம்மா பிரச்சனை? கல்யாணம் ஆகி 11 வருஷம் ஆகுது. 11 வருஷத்தில் என்ன ஒரு சந்தோஷத்தை நான் அனுபவிச்சேன்னு கேளுங்க. என்ன ஒரு கல்யாணம் டேட் முதல்ல கேளுங்க மேடம். ஒரு தாலி கட்டின புருஷன் தானே, கல்யாணம் டேட்டை முதல்ல கேளுங்க, குழந்தை பெத்த டேட்டை கேளுங்க. அவர் 3 பேரோட சேர்த்து பேசுகிறாரு உங்களை? அவங்க 10 பேரை கூட வச்சு பேசுவாங்க மேடம். எலும்பில்லாத நாக்கு என்ன வேணாலும் பேசுவோம். 10 பேரை கூட வச்சு பேசுவாங்க. என் கண்ணால் நான் பார்த்தேன். எவ்வளோ பேர் இவங்க தான் இல்லை மேடம், என் ஊரே அப்படிதான், என் குடும்பமே அப்படிதான் பேசுகிறாங்க. எவ்வளோ பேர் அப்படி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. 2 பேர் இல்லை 10 பேரே அப்படி தான் வச்சு பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்ன ஒரு சந்தோஷத்தை அனுபவிச்சேன் நான். கல்யாணம் சந்தோஷத்தை எல்லாம் விடுங்க, இவர் சொல்கிறதெல்லாம் பொய்யா? அப்போ நான் 3 பேரை கூட பழக்கல, 4 பேரை கூட பழக்கல மேடம். நீ சரியாக வச்சுருந்தா நான் ஆரம்பத்தில் நீ கூட இருக்கும்போதே நான் ஒரு தப்பு பண்ணேன், நான் இல்லைன்னு சொல்லலை, ஒரு தப்பு பண்ணேன். நீ சரியா வச்சில்லாத கூட நான் ஒரு தப்பு பண்ணேன். அப்ப சரியா வச்சுக்கலன்னா நீங்க தப்பு ஒரு தப்பு பண்ணிட்டேன் மேடம். அதை வந்து நீ அன்னைக்கு கூட நான் வேணாம் தான் சொன்னேன் மேடம். நான் வரல, தப்பு இதெல்லாம் காரணமே கிடையாது. தப்பு பண்ணதுக்கு தப்பு பண்ண போயிட்டேன், நியாயப்படுத்தாதீங்க. தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டேன் மேடம். அப்ப புருஷன் சரியில்லைன்னா எல்லாரும் தப்பு பண்ணிடுவாங்க. அப்புறம் நான் வேண்டான்னு சொல்லிட்டேன் மேடம். அங்க இருந்து கூட்டு வந்துட்டு மறுபடியும் அப்படியே நீ தான் குடும்பம் பண்ணணும், நான் தான் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு தூரம் கூப்பிட்டு வந்தாங்க. அந்த தப்பை வந்து நான் 4 பேர் எதிர்க்கு அசிங்கப்படுத்தி ரொம்ப கேவலமா பேசி, ஒரு வேலைக்கு போனால் சந்தேகப்பட்டுக்கிட்டு, ஒரு வேலைக்கு போனால் அங்கே பேசுகிறேன் அங்கே பேசுகிறேன்னு சொல்லிட்டு எவ்வளோ பிரச்சனைகள்லாம் இது பண்ணாங்க மேடம். இப்போ யாரு கூட இருக்கீங்க? நான் தனியாக தான் மேடம் இருக்கேன். யாரு கூட குடும்பம் பண்றீங்க சொன்னா? யாரு கூட இல்லை மேடம், தனியாக தான் இருக்கேன் மேடம். யார் அந்த யாரு கூட குடும்பம் பண்றாங்க சொன்னீங்க? சேகர் குடும்பம். யாரு சேகர்? யாரும் தெரியாது மேடம், தனியாக தான் இருக்கேன். ஏன் போய் சொல்றேன்? எனக்கு நான் தனியாக தான் மேடம். யாரு சேகர்? என் கூட யாருமே இல்லை மேடம். யாரு சேகர்? தெரியாது மேடம் எனக்கு. நீங்க பாத்தீங்களா சேகரை? பார்த்துருக்கேன். எங்க பாத்தீங்க? வேலைச்சேரில் 2 தடவை பார்த்துருக்கேன். இவங்க கூட இருக்கிறது பாத்தீங்களா? இல்லை மேம், அங்கே இருக்க வேலைச்சேரில் அவங்க ஹவுஸ் ஓனர்கிட்ட போய் பேசும்போது அவங்க சொன்னாங்க, வீடு பார்க்கும்போது வந்தாப்புல அவனோட இவன் நல்லா இருக்கானா, இவங்க கூட குடும்பம் பண்ணான்னு கேட்டாங்க. அவங்க எதிர்க்க தான் கேட்டாங்க மேம். போய் மேடம், நான் யாரையும் நான் கூட்டு போல மேடம். அந்த ஹவுஸ் ஓனரே சொன்னாங்க. தனியாக தான் மேடம் இருக்கேன். அந்த ஹவுஸ் ஓனரே சொன்னாங்க மேம். நான் 3 மாசம் அவங்க அம்மா வீட்டுக்கு போய் 3 இருக்காங்க. மாசம் நான் தனியாக தான் இல்லை இருக்கேன். மேம், அவங்க அம்மா இருக்காங்க, அவங்க அத்தை இருக்காங்க, நான் இருக்கேன். அந்த ஹவுஸ் ஓனர் அம்மா அப்போ சொன்னாங்க, அவனும் கருப்பா ஒல்லியா அழகிறான், இவன் எவ்வளோ நல்லா இருக்கான், இவன் கூட வாழ்ந்தா நம்ம அவனுக்கு அப்படியே சத்தியமா அது மாதிரி கேட்டாங்க. சொல்ல நானும் தான் மேடம் அன்னைக்கு கூட இருக்காங்க இருந்தேன். மேம், மாமியார் அன்னைக்கு கூட வந்து இருக்காங்க. ரோட்ல நின்று கேட்கும்போது நானும் தான் மேடம் கூட மாமியார் கூட இருக்காங்க மேம். யாருமே இல்லை மேடம். சத்தியமா அந்த மாதிரி அந்த வார்த்தை சொல்லவே இல்லை. யாரு சேகர்? யாருன்னு தெரியாது மேடம். அது எப்படி அவர் பேர்? மேடம் நான் 3 மாசமா இப்ப தனியா தான் மேடம் இருக்கிறேன். சேகர் வேலைக்கு யாருன்னு போறேன். உங்களுக்கு தெரியாது மேடம். நான் வேலைக்கு போறேன் வரேன். சேகர் யாருன்னு தெரியாது மேடம். வேலைக்கு போறேன் வரேன், நான் மாட்டுன்னு ஏதோ கஷ்டப்பட்டு நான் 13 சம்பாதிக்கிறேன், கஷ்டப்பட்டு நிம்மதியா இருக்கிறேன் மேடம். ஊருக்கு போயிட்டு சண்டை போட்டு என் குழந்தைய கூப்பிட்டு வந்தேன் மேடம். பொண்ணை மட்டும் அமுச்சு வச்சாங்க, கூப்பிட்டுட்டு வந்தேன். அது படிக்க வச்சிருந்தேன். சரி மூத்தார் ஒய்ஃப்லாம் இருந்தாங்க, எதுவுமே கேட்கல. சரி பொண்ணை கூப்பிட்டு போறாளே இது பண்ணி சொல்லிட்டு அவங்க அனுப்பி விட்டாங்க. நானும் கூப்பிட்டு வந்துட்டேன் மேடம். கூப்பிட்டு வந்து ஒரு மாதம் 1.5 மாதத்துக்கிட்ட ஸ்கூலுக்கு அமுச்சு வச்சிருந்தேன். நானும் பாப்பாவும் வந்துட்டு ஸ்கூல் போயிட்டு இருந்தோம். அதுக்கு நடுவில் இருந்து இப்போ எங்கள் அத்தை வந்திருக்காங்களே, அவங்க தான் மேடம் வந்து கூப்பிட்டு போய் 20 நாளாக ஆயிடுச்சு மேடம். ஸ்கூலும் கெட்டு போய் குழந்தை பெரிய பையன் இல்லை மேடம். ஸ்கூல் சர்டிஃபிகேட் இங்கே இருக்குது, பொண்ணுது பையன் ஊரில் இருக்குது. எந்த சர்டிஃபிகேட் இல்லாமல் எப்படி மேடம் ஸ்கூல் சேர்க்க முடியும்? ஸ்கூலுக்கு போயின்னு இருக்காங்க மேடம், பாலூரில் படிக்கிறாங்க. இல்லை மேடம், பிளைட் எடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எங்கள் மூத்தார் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு மேடம். அதெல்லாம் எதுவும் கிடையாது மேம். போய் மேடம், இவங்க சொல்கிறதுலாம் போய் மேடம். ஏற்கனவே அவங்க ஹாஸ்டல் வச்சு நடத்திருந்தாங்க மேடம். எங்க அத்தை ஹாஸ்டல் வச்சு அதெல்லாம் வேணாம், உங்க கதையை மட்டும் பாருங்க. அவங்க கதையை வேணாம்னா அவங்க என் கதைக்கு அவங்க வரக்கூடாது. எது அத்தை கிடையாது? இல்லை உங்களுக்கு அம்மா கிடையாது சொன்னீங்களே? எங்க அவங்க அப்போட தங்கச்சி மேடம். அவங்க ஹாஸ்டல் வச்சு நடத்திருந்தாங்க மேடம். ஹாஸ்டல் வச்சு நடத்தி இந்த மாதிரி குழந்தைங்களை தப்பான முறையில் இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க மேலே ஒரு கேஸே இருக்குது. அவங்க கூட இருக்காங்க ராஜா, அவங்களும் அவங்க மலர் மேலே ஒரு கேஸே இருக்குது வேலூர் ஜெயிலில். அதே மாதிரி என் பசங்களை இட்டுன்னு போயிட்டு இப்போ பிச்சை எடுக்க விட்டு ஏதாவது பண்ண போகிறாங்க. பசங்களை அவங்கள ஏதாவது பண்ண போகிறாங்க மேடம். எங்கள் மூத்தாரு எங்கள் சின்ன மாமாலாம் ஃபோன் பண்ணி அப்படி திட்டுறாங்க. அவகிட்ட ஏன் விட்ட, அவகிட்ட ஏன் இது மாதிரி பண்ற, உன் பசங்க ஆனா அதே போகுது, ரோட்ல பிச்சை எடுக்க போகுது. யாரு அவங்க அப்பா தங்கச்சி? உங்களுக்கு யாரு? எங்க அத்தை பொண்ணு மேம். எங்க மூத்தாருக்கு வேணா ஃபோன் பண்ணி கேளுங்க மேடம், நான் போய் சொன்னா கூட. ஆமா, எங்க அப்பாவுக்கு தங்கச்சி பொண்ணு. அப்ப இவங்க எங்க அத்தை புள்ள பொண்ணு, மாமா பொண்ணு தான் அவங்க. நான் போய் சொன்னா கூட எங்க மூத்தாருக்கு வேணா ஃபோன் பண்ணி கேளுங்க மேடம். அவங்க தான் மேடம் ஃபோன் பண்ணி சொன்னாங்க இந்த மாதிரி. நீங்க 2 பேரும் இப்படி சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா பசங்க கதி என்னது? நான் எதுவுமே சொல்லல மேடம். நீ சரியில்லை பண்ணீங்க. நீ சரியில்லை, எனக்கு பிடிக்கல. ஏன் சரியில்லை? எனக்கு பிடிக்கல மேடம். என்ன பிடிக்கல? எனக்கு வாழ பிடிக்கல. ஏன்
பிடிக்கல மேடம். அது என்ன, படி- எனக்கு Ma'am, ஆரம்பத்துல ஒரு ma'am, சந்தோஷத்தை கொடுக்கல, இங்க ஒரு பாருங்க இது பண்ணல, ஒரு பல்லு விளக்க மாட்டேன்ற, ஒரு குளிக்க Ma'am. மாட்டேன்ற, ஒரு 4 நாள் வேலைக்கு போக மாட்டேன்ற, மாசத்துல 4 நாள் தான் வேலைக்கு போறேன், அதுக்கப்புறம் வேலைக்கே போக மாட்டேன். 500 ரூபாய் டெய்லி இல்ல கொடுக்கலாம். மேடம், சத்தியமா இல்ல மேடம். நான் 500 ரூபா கொடுத்த நான் ஏன் மேடம் இப்படி இருக்க போற பிச்சைக்காரி Ma'am. மாதிரி? வாரம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் லீவு மேம். மாசத்துல 3 நாள் லீவ் எடுப்பேன். 3 4 இடத்துல நாள் வேலை leave செஞ்சிருக்காங்க மேடம். 3 இடத்துல நான் சொல்றேன் மேடம். அந்த அட்ரஸ் கேட்டு சொல்றேன், அந்த பாருங்க. அட்ரஸ் கேட்டு பாருங்க கேட்டு மேடம். பாருங்க மேம். அவங்க ஓனருங்களே காரி துப்புவாங்க மேடம். நான் ஏன் மேடம் போய் சொல்றேன்? நீ டெய்லி 500 ரூபா கொடுத்த நான் ஏன் கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் கேட்டு சம்பாரிச்சு இல்ல வாடகை வேலை கொடுக்க போறேன்? செய்யறத ஃபோன் நம்பர் கேட்டு பாருங்க மேம். நான் வேலைக்கு போறேன்னா இல்லைன்னு இத்தனை கேட்டு வருஷமா வேலைக்கு கல்யாணம் இது ஒரு சரி மேம். 6-7 ஃபர்ஸ்ட் வருஷமா தான் வேலைக்கு தப்பு போயிட்டு பண்ணிட்டே அது வரைக்கும் நான் தான் ஃபர்ஸ்ட் மேடம். தான் ஒரு தப்பு பண்ணிட்டு தெரியாதுன்னு சொல்லிட்டு சரி இது முடிஞ்சுச்சு. 2வது தப்பு ஏன் மேம் பண்ண? 2வது தப்பு பண்ணும்போது நான் பார்த்தேன்ல. என்ன தப்பு பண்ண நான் பார்த்தேன்? ஊர்ல தப்பு பண்ணலையா நீ? நான் எந்த தப்பும் பண்ணல. ஊர்ல தப்பு பண்ணல. நான் எந்த தப்பும் பண்ணல. பொய் சொல்லாதீங்க. நான் எந்த தப்பும் என் பண்ணல. கண்ணால பார்த்து உன்னை அடிச்சேன். எந்த தப்பும் நான் பண்ணல. என் கண்ணால அது நீ தான் பார்த்து இடம் அடிச்சேன் கொடுத்த. நானே இடம் நீ கொடுத்தேன். தான் நான் இடம் போய் கொடுத்த. அத கூட வந்துக்கறாங்க. அவங்க தான் இடம் கொடுத்தாங்க. வாயை பேச கூடாது. என்ன வாயை பேசக்கூடாது? நான் வாயை கலகல. நான் அசிங்கமா இப்ப மட்டும் நீ தெளிவா இருக்கிறியா? நீங்கம்மா? எனக்கு அண்ணன் பொண்ணு மேடம். இவனுக்கு தாய் மாமா என் பையன், எனக்கு அம்மாவோட அண்ணன் பையன். உங்க பேரு? மலர்கொடி. இவங்க 4 பேர் அக்கா தங்கச்சிங்க. என்ன ரொம்ப செல்லமாக வளர்த்துட்டு இருப்பேன். அண்ணன் இல்லை, அண்ணன் இறந்துட்டாரு. இவங்களை எல்லாருமே ஹாஸ்டலில் படிக்க வச்சாங்க. அண்ணி தான் படிக்க வச்சாங்க. அண்ணி வீட்டு வேலை செய்கிறாங்க. மாதம் ஒரு டைம் நான் தான் போய் கூட்டிகிட்டு வருவேன். ஹாஸ்டலில் இருந்து கூட்டிகிட்டு வரும்போது இவன் நம்மகிட்ட என்கிட்ட இவன் தான் வச்சுன்னு. அவங்களுக்கு அம்மா அப்பா கிடையாது. எங்கள் அம்மா தான் வளர்த்தாங்க இவங்களை எல்லாரையும். என் கூட இருந்து வேலை பார்த்துட்டு இருந்தான் மேடம். வேலை பார்த்துட்டு இருக்கும்போது எப்படி பழக்காச்சுன்னு எங்களுக்கு தெரியல. நாங்கள் கண்ணின்னு விடுன்னு இருப்போம். இவங்க 2 பேருமே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நாங்கள் தேடி பார்த்தா எங்கள் கண்ணில் எங்கேயும் கிடைக்கல. கேஸ் கொடுக்கலான்னா அம்மா வேணான்ட்டாங்க. இதுவும் சொந்தம் அதுவும் சொந்தம்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லிட்டாங்க. தேடி பார்த்துட்டு விட்டுட்டேன் மேடம். ஒரு 6 மாதம் கழிச்சு அப்புறம் அவங்க எங்கள் அண்ணியோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்க சேர்த்துருக்காங்க. அப்புறம் 1 வருஷம் கழிச்சு குழந்தையெல்லாம் பிறந்துன்னு சொல்லி அம்மா என்னை சமாதானம் பண்ணிலாம் கூட்டிகிட்டு போனாங்க. போயிட்டு போகிறான், நம்ம வீட்டு பிள்ளைங்க தானே அப்படின்ட்டு. அப்புறமா நாங்கள் சேர்த்துக்கிட்டோம் மேடம். சேர்த்துக்கிட்டு மறுபடியும் எங்கிட்டே கூட்டி வந்து சின்ன வேலைக்கு வச்சுருந்தேன் மேடம். கெண்டையில் வேலை செஞ்சுருந்தாங்க. இப்போ செல்வன் ஒரு பையன் எங்கிட்ட டிரைவராக இருந்தான். ஆட்டோ ஓட்டிகிட்டு இருந்தான். இவங்க தனியாக வீடு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்புறம் என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு தெரில மேடம். அப்புறம் எனக்கு ஊர்லேருந்து ஃபோன் வரும். தம்பி தான் ஃபோன் பண்ணான். கிணத்துல விழுந்துட்டான், சாவ போகிறான், சீக்கிரம் வான்னு சொல்லி கடைசி தம்பி எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தான். என்னடான்னு கேட்டேன். நீங்கள் சீக்கிரம் வாங்க அப்படின்னு. அங்கே போனதுக்கப்புறம் தான் மேடம் சொல்கிறாங்க, இவ்வளோ ஆளை காணோம், குழந்தையோட ஆளை காணோம். அப்புறம் இவன்கிட்ட கேட்டதுக்கு அண்ணி அந்த செல்வன்றவங்க குழந்தையோட கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அவங்க வீட்டில் பிடிச்சி அவங்களெல்லாம் மிரட்டின மேடம். நான் எங்ககிட்டே வேலை பார்த்துட்டு அந்த பிள்ளைய கூட்டிகிட்டு வந்துட்டானே அப்படின்னு. ஏமா அப்படி பண்ண? இவர் லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணேன். லவ் பண்ணி தான் மேடம் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம் பண்ணதுலேருந்து வேலைக்கே போகல மேடம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பார்த்துருந்தேன். குழந்தைக்கு பால் வாங்க இது இல்லை அது இல்லைன்ட்டு ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டேன் மேடம். அது சரி அம்மா, நீ வந்து நானும் மன்னிப்பு கேட்டு நானும் வந்துட்டேன், சேர்ந்து வளரும்னு வந்துட்டோம். அந்த தப்பை 4 பேர் எதுவும் சொல்லக்கூடாது மேடம். எங்கே வேலைக்கு போனாலும் நீ அந்த தப்பை தான் சொல்கிற. எங்கே இது பண்ணாலும் யாரை பார்த்தாலும் ரோட்டில் போட்டு இழுத்து போட்டு அடிக்கிற, அவங்க கூட போனேன்னு சொல்லிட்டு ஒரு தப்பு பண்ணிட்டு வந்துட்டேன் மேடம். அதை வந்து நான் மறைச்சி தான் நீ கூப்பிட்டு வந்து நானும் வந்துட்டேன். அதை 10 பேர் எதிர்க்க சொல்லக்கூடாது மேடம். யார் எதுக்குமே சொல்லல மேடம். பொய் மேடம், இவங்க சொல்றதெல்லாம் பொய் மேடம். ஒரே ஒரு இதெல்லாம் சும்மா கதை மேம். இதெல்லாம் இது இப்போதான் வந்து எதனா ஒன்று சொல்லலாம். இதுவும் என்ன பொண்ணு மேடம், இதுவும் எங்கள் தாய் மாப்பா. நான் ஏன் மேடம் இதெல்லாம் சொல்லணும்னுக்காக சொல்றது மேடம். அவங்க செஞ்ச தப்போ ரைட்டா மேடம். 2 ஒரு தடவை தப்பு குழந்தை பண்ணேன். ஒரு தடவை சொன்னா அடிச்சேன். ஒரு தடவை சொன்னா அடிச்சேன். நான் எத்தனை பேரை கூட்டு வா, நான் பார்க்குறேன். உனக்கு என்ன மேடம், ஒழுங்கா நான் என்ன வந்து அவங்கள அப்படிலாம் சொல்லல மேடம். எங்க மூத்தரை கேட்டு பாருங்க. நான் எத்தனை வாட்டி அவங்க வீட்டிலே போயிட்டு எவ்வளவு பிரச்சனை நடந்துக்குது, நீங்க வந்து கேட்க மாட்டீங்களா, நீங்க போக மாட்டீங்களா, எவ்வளவு சண்டை நடந்தது, காதல் அடிச்சு ரத்தெல்லாம் வந்திருக்கு. என் பசங்க 2 பேருமே கூட்டி எங்க மூத்தரை வீட்டுக்கு போயிட்டேன். 4 நாள் அங்க இருந்தேன் மேடம். அப்ப கூட வந்து அவங்க என்ன இதுன்னு கேட்கவே இல்லை. அவன் குடிக்காரன், அவன் குடிச்சுட்டு தான் பண்ணுவான். நான் வந்து ரொம்ப குடிப்பாரா? நான் வந்து ரொம்பலாம் இல்ல அவங்க வந்து நம்பியே மதிக்க மாட்டாரு மேடம். வேலைக்கு போயிட்டு வந்தா நைட் ஆனா சாப்பிடுவோம். நைட் ஆனா பொய் மேடம், வாய் திறந்து பொய் மேடம். மேடம் மாசத்துல 10 நாள் தான், 10 நாள் கூட வேலைக்கு போறது ரொம்ப கஷ்டம் மேடம். அப்படியா மேடம்? 10 நாள்லாம் வேலைக்கு போக மேடம், இவங்க சொல்றது பொய் மேடம். எங்க கூட தான் இருந்தான். 10 இவன் வருஷம் சரியில்லைன்னா அவன் எங்க கூட வந்துருக்கா இல்லையா மேடம்? இல்ல மேம், 10 வருஷம் வேலை பார்த்தேன். எங்க அக்காவும் அவளுக்கு அத்தை தான், நானும் அத்தை தான். ஒண்ணு அவங்க கூட இருக்கணும், ஏன்னா தாய் கூட இருக்க மாட்டேங்கிறா. ஒண்ணு எங்க கூட இருக்கணும். எங்க அவன் தான் சரியில்லை எங்க கிட்ட வீடு பார்த்தா சொந்தக்கார பக்கத்துல, சொந்தக்கார வீடு பக்கத்துல வீடு. மல்லிகை அண்ணா யாருன்னு கேளுங்க மேடம். மல்லிகை அண்ணா யாருன்னு கேளுங்க. அவ ஃப்ரெண்ட்ஷிப் இவளுக்கு எப்படி வந்துச்சுன்னு கேளுங்க. அவ கூட கார்ல எல்லாம் போயிருக்கா. ஈசிஆர் ரோடு, மகாபலிபுரம். நான் எங்கேயும் போனது இல்லையே. ஆரம்பத்துல என் வீட்டு பக்கத்துல இருந்து அவங்க தான் அதுக்கு கூட இருந்தது. சேகர்னு ஒருத்தன் என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்றான் மேடம், அவங்க கூட சேர விடாதீங்க, அவங்க கேரக்டர் சரியில்லை, உங்க ஜெயத்தை கொஞ்சம் கண்டிஷன் பண்ணுங்க. அந்த சேகர்னா யாருன்னு கேளுங்க மேடம். எனக்கு யாருன்னே தெரியாது சேகர்னா. நீ சொல்லிதான் எனக்கே தெரியும். யாரு சேகர்? இப்போ ஒரு பையன் கூட பழக்கம் வச்சிருக்கா. யாரு கூட இல்ல மேடம். உத்திரமல்லூர் மேடம். அந்த பையன் இந்த மாதிரி அந்த பையன் உத்திரமல்லூர். இது சாம்பிலாம் அடைக்கிறதுக்கு பம்பை அடிப்பாங்க பாருங்க. அவனையும் கூப்பிட்டு நான் மிரட்டியிருக்கேன், வான் பண்ணியிருக்கேன். எப்படி உங்களுக்கு தெரிய வந்தது பழக்கம்? இவ கூட்டிட்டு வந்தா மேடம். எங்க தம்பிக்கு கல்யாணம் வச்சிருந்தோம். அப்போ வந்து பூவடை கரையெல்லாம் எங்க வீட்டில் அழைப்பாங்க. அதுக்கு பம்பை இதெல்லாம் தேவை.
அதுக்கு நாங்கள் ஆள் பார்த்துருந்தோம் மேடம். அதை நீங்கள் அதுக்கு ரெடி பண்ணிட்டீங்களா? இல்லைம்மா, காசு எங்கே கேட்டாலும் அதிகமாக கேட்குறாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் பழக்கமாக இருக்காங்க, நான் கூட்டிகிட்டு வருவான்னு கேட்டேன். உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டேன் மேடம். நான் அதுக்கு சொன்னேன், நான் கோயிலுக்கு அத்தை பெரிய அத்தை பொண்ணு கூட்டிகிட்டு போனேன். அப்போ அங்கே இருந்து எனக்கு பழக்கமானாங்க. இவனுக்கு ரமேஷுக்கு தெரியுமான்னு கேட்டேன். தெரியும்னு சொன்னான். எனக்கு தெரியாது. அப்படியா? நான் அதெல்லாம் சொல்லவே இல்லை மேடம். நீ கூட்டிட்டு போனியா? தெரியலாம் சொல்ல தெரியலன்னு சொல்லாத மேடம். இந்த மாதிரி பேசிட்டு பழகிட்டு இருந்தேன். இந்த மாதிரி சாமி கும்பிட கூப்பிடுறீங்களா, இந்த மாதிரி தெரிஞ்சவங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னேன். உங்களுக்கு சேகர தெரியவே தெரியாது அதுதான் மேடம் ஃபர்ஸ்ட் டைம். சேகர தெரியவே தெரியாது. அதோட லாஸ்ட் மேடம். எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் நாங்க தெரியவே தெரியாது ஊருக்கு போனோம் மேடம். அதோட லாஸ்ட். நான் தெரியவே தெரியாது சொன்னீங்க. பேசினதான் மேடம் எனக்கு தெரியும். அதோட லாஸ்ட் மேடம். சேகர நீங்க தானே கூட்டிட்டு போனீங்க? அவங்க ஃப்ரெண்ட் மூலமா நான் கூட்டி போனேன் மேடம். அப்ப ஃப்ரெண்ட் தான் பேசிட்டு இருந்தோம். சொல்ல வேண்டியதானே ஃப்ரெண்ட்னு. பேசினாதான் மேடம் நான் சொல்ல முடியும். பேசாதவங்களை எப்படி நீங்க அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனீங்க? ஃப்ரெண்ட் பேசிட்டு இருந்தேன் மேடம். பேசிட்டு ஃப்ரெண்ட் முறையில கூட்டி போனேன். பேசிட்டு ஃப்ரெண்ட்னு முறை சரியா? அப்ப ஃப்ரெண்ட் முறை சொல்ல வேண்டியதானே? ஃப்ரெண்ட் முறை தான் மேடம். நான் தப்பா சொல்ல வேண்டியதானே? ஃப்ரெண்ட் முறை யாருமே கேட்கவே தெரியல மேடம். அதனால தான் சொன்னேன் மேடம். நான் தப்பான முறையில பழகல மேடம். முறையில பழகினா சொல்லவே இல்லை. நான் ஃப்ரெண்ட் தான் மேடம். ஃப்ரெண்ட் தான் நான் கூட்டி போனேன். இந்த மாதிரி சாமி யாருமே தெரியாது சொன்னேன். நான் அந்த இதுல தெரியாதுன்னு சொன்னேன் மேடம். எனக்கு யாரும் இவங்க தெரியாது. அவன் எப்படி சரி எப்படி பழக்கன்னு மாட்டேன் கேளுங்க மேடம். அந்த கோயிலை வச்சு எப்படி பார்த்தாங்கன்னு கேளுங்க மேடம். பேசணும் பழகணும் மேடம். எங்க மூத்தார் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னு கோயில இருந்தேன் மேடம் 1 வாரம். அப்போ வந்துன்னு போனாங்க. அப்போ அந்த டைம்ல பார்த்தா இந்த மாதிரி பம்பு அடிக்கணும். சரி எங்க சித்தப்பா கல்யாணம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் மேடம் வந்து சொன்னேன். அது மாதிரி சரி யாரு சேகர் எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. நம்பர் நான் தரேன் மேடம், நீங்க பேசுங்க. அந்த நான் மிரட்டியிருக்கேன் மேடம் அவனை. நான் என்ன கேட்டேன்னு பார்த்தீங்கன்னா, வேலூர் ஜெயிலுக்கு போக போறியா, நீ புழல் ஜெயிலுக்கு போக போறியா, நீ ரொம்ப அந்த பொண்ணை இது பண்ணிட்டு இருக்க, உனக்கு அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருந்தா இவனை டைவர்ஸ் வாங்க சொல்லு, டைவர்ஸ் வாங்கி நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கோங்க. நான் சொன்னேன் மேடம் அந்த பையனை, அக்கா என் மேலே தப்பு இல்லை, நான் விட்டுட்டேன், அவள் தான் என்ன கூப்பிட்டு கல்யாணம் ஆயிடுச்சா? அவனுக்கு 2 பசங்க இருக்கு மேடம். இப்ப பேசுறது இல்ல மேடம். அவனோட ஸ்ட்ராங்ல தான் மேடம் பேசுறா. அவ அதே நம்பர்ல தான் இல்ல மேடம். நான் சம்பாதிக்கிறேன், நான் கஷ்டப்படுறேன், அவ்வளவுதான் மேடம். யார் ஸ்ட்ராங்ல இல்ல. நீ கல்யாணம் நாம்பள கூட எல்லாம் தொடர்பு என் கூட இப்ப யாருமே இல்ல மேடம். அந்த நம்பர் அவன்கிட்ட தான் இல்ல மேடம். யாருமே இல்ல மேடம். இப்ப அப்பதான் சேகர்னா யாருமே தெரியாது சொன்னேன். ஃப்ரெண்ட்ன்றதால கூட்டி போனேன் மேடம். அதோட அவ்வளவுதான் மேடம். இதுக்கு அப்புறம் நான் பேசுறதே இல்ல மேடம். அன்னைக்கு கூட ஊர்ல கூட சாமி கும்பிடும்போது கூட சாப்பாடு கேட்டா இரு சாப்பாடு அவங்க சாப்பிடுறாங்க. நாங்க மேடம் இந்த பையனும் நம்ம வீட்டு பையன், பொண்ணும் நம்ம வீட்டு பையனுக்கு எவ்வளவு விஷயங்கள் இவங்க கிட்ட சொல்லாமலே மறைச்சிட்டோம் மேடம். கல்யாணம் பண்ணி பார்த்தா சரி இவனும் லவ் மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டானா, நாங்களும் பார்த்து கல்யாணம் இவனை கூட்டிட்டு இவனை அனுபவிக்கணும் சரி விட்டுட்டோம். இப்போ கடைசியாக தீபாவளி முடிச்சு இவன் தான் மேடம் வந்தான். வந்து என் காலை வந்து அண்ணி என்னை சேர்த்து வைங்க. முதல்ல அந்த செல்வன்ற பையன் 6 மாதம் குழந்தையோட கூட்டிகிட்டு போயிட்டான் மேடம் அவளை. அது போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி தூசி மாமண்டூர் தெரியுங்களா, அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணி ஊர் தலைவரை வச்சு நான் தான் மேடம் கூட்டிகிட்டு வந்தேன். இந்த பொண்ணுக்காக யார் வந்திருக்கா, நான் தான் வந்து இந்த பையனுக்காக யார் வந்து நான் தான் மேடம் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன். நீ யாருமானா, எனக்கு அத்தை, இவன் எனக்கு அண்ணி, இவனுக்கு யாருமே கிடையாது மேடம். எங்கள் அம்மாவும் இல்லை, எங்கள் அம்மாவும் இறந்துட்டாங்க. இவன் அண்ணன் ஒரு பக்கா குடிக்காரன். எங்கள் அக்கா வீட்டு எங்கள் அக்கா கல்யாணம் பண்ணியிருக்காரு. அவங்க இதெல்லாம் இறங்கி வந்து பேச மாட்டாங்க மேடம். அதெல்லாம் போய் மேடம். எங்கள் மூத்தருக்கு வேணா ஃபோன் பண்ணி கேளுங்க மேடம். அவங்க எப்படியே பட்டாங்க, நான் எப்படியே பட்டாங்கன்னு அவங்க சொல்லுவாங்க மேடம். இவங்க ஒழுங்கா இருந்தா இவங்க அதை பத்தி சொல்லுவாங்க மேடம். இவங்க தங்கச்சி வந்திருக்காங்க கேளுங்க மேடம். ஒவ்வொருத்தரும் அவங்களே சரியில்லை மேடம். அதனால அவங்க அப்படிதான் பேசுவாங்க. அவங்க அம்மா வந்திருக்காங்க. அவங்க அம்மா வந்திருக்காங்க. மாமியார் கூப்பிட்டு அன்னைக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு கூப்பிட்டு வந்தேன் மேம். நீ போனாக்கா நான் தூக்கு பண்ணி செத்துருவேன் அப்படின்னு சொல்ல மாமியார் சத்தியமா சொல்லவே இல்லை மேடம். நான் வரேன் சொன்னா அன்னைக்கு கூட மேடம் கிட்ட வந்து பேசிட்டு தான் மேடம் போனேன். நான் வர மாட்டேன், நான் போறேன், நீ போவாத. நான் சொல்லவே இல்லை மேடம். மேடம் நான் சொல்லவே, நான் வர மாட்டேன், நான் சொல்லவே இல்லை. என்னம்மா பிரச்சனை? நான் சொல்லவே இல்லை மேடம். நான் சொன்ன என்ன பிரச்சனை? எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை மேடம். என் குழந்தைங்க பசங்களை பாத்துக்காம இப்படி சுத்தி என் குழந்தைங்களே என் கூட வாங்கி கொடுங்க மேடம். எப்படி கொடுப்பாங்கம்மா? நீ ஒவ்வொரு ஆளா மாத்தி. நான் ஒரு நாளும் பேசலையே மேடம். நான் பேசுனதான் மேடம் பேசுறேன். அந்த குழந்தைங்க சொன்ன சேகரை தெரியாது மேடம். அது ஃப்ரெண்ட் முறையில ஒரு நிமிஷம் நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன், சேகர் யாரு கேட்டேன், நீ என்ன சொன்ன? தெரியாதுன்னு சொன்னேன். ஏன் போய் சொன்ன? அது நான் தப்பா கேக்குறீங்கன்னு நினைச்சு நான் சொல்லிட்டேன் மேடம். நான் நீயே அப்படி போது எனக்கு தெரியல மேடம். அதனால தான் மேடம் தெரியல சொல்லிட்டேன். நானு வாயை திறந்தா போய் சொல்றேன். இல்ல மேடம். அவங்க வீட்டு ஹவுஸ் ஓனர் என்கிட்ட சொன்னாங்க, அந்த பையன் 2 நாள் வந்தாமா, இது யாருன்னு கேட்டோம், எங்க ஃப்ரெண்டுன்னு சொன்னா, இங்கெல்லாம் வரக்கூடாது, நீங்க தனியா போயிடணும். 2 நாள் வரல மேடம். எத்தனை நாள்? ஒரே நாள் தான் மேடம் வந்தாங்க. அது ஃப்ரெண்டுன்னு சொன்னேன். அதோட அவ்வளவுதான். எதுக்கு வந்தாரு? பார்க்கணும்னு வந்தாங்க மேடம். அதோட பார்க்கணும். அதோட வந்தாங்க. எதுக்கு உங்களை பார்க்கணும்? பேசணும் பழகணும். நீ யாரு? சரி கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் பேசல, வேணாம் ஒதுங்கிட்டேன். பேசணும் பழகணும். அதோட வேணாம்னு சொல்லிட்டேன். அதோட வேணாம்னு சொல்லிட்டேன். நான் அதோட வேணாம்னு சொல்லிட்டு இப்போ யார்ட்டுமே நான் பேசுறது இல்லை மேடம். பஸ் ஸ்டாண்ட்ல வச்சுட்டு காலில் விடாத ஒரே கேட்குறேன். நீ ஜெயந்தி யாருக்கிட்ட வேணா கூட பேசிட்டு போ ஜெயந்தி. நீ அவனை பொண்ணோட அம்மாவா? ஆமா மேடம். வணக்கம்மா. எங்க அண்ணி மேடம். என்னம்மா பண்றா இவ? வேளச்சேரியில் குடும்பம் இருந்தோம். இவங்க கூட தான் நான் தங்கிக்கிறேன். எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணிவிட்டு இந்த பொண்ணு வீட்டை அந்த பொண்ணு வீட்டை மாற்றி மாற்றி இவங்கன்னா எனக்கு 2 பேருமே உயிர் தான். ஒரு 4 மாதமாக இங்கேருந்து பள்ளிக்காரங்க வீடு காலி பண்ணி போனாங்க. அங்கே சகலையும் எங்கேயோ போனாங்க, கோயிலுக்கு குழந்தை ஏதோ தண்ணி சாப்பிட்டாங்க. 4 நாள் இருந்துட்டு தங்கச்சி வீட்டை வந்து விட்டு போயிட்டாங்க. இவங்க குழந்தை தான் எங்கள் சின்ன பொண்ணு வீட்டை பள்ளிக்காரனில்.
அங்கேருந்து 4 நாள் பொறுத்து வந்த உடனே சண்டே ஆகி சாவியெல்லாம் பூட்டி எடுத்துன்னு போயிட்டாப்புலன்னு எல்லாம் குடி போதில் தப்பாக பேசி இவளும் பேசி அவனும் பேசினான். எங்கள் சின்ன மரும் புள்ளியும் கையை நீட்டிக்கிறான் அடிக்கிறதுக்கு, இவரை மட்டமாக பேசவே. இதான் நடந்தது. அதுக்கப்புறம் இவ வீட்டை விட்டு வந்துட்டான் சண்டை போட்டுன்னு. நான் பேசி விட்றேன் வாமா அப்படின்னு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு இவன் 4 நாளா இவ வீட்டுக்கு போகல. சண்டை போட்டு இருங்க ஒரு நிமிஷம். சண்டை போட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு எங்கேயோ ஒருத்தர் வீட்டுல போய் உட்காந்துருந்தா எந்த வீடு சொல்லுங்க, மறைக்காம சொல்லுங்க. ஏதோ ஒரு பையன் கிட்ட பேசுறாள். கூட்டு வந்திருக்காங்க மேடம். அது யாருன்னு அந்த என்ன பையன் பேர் என்னது? அந்த பையன் பேரு சேகருன்னு நான் கேள்விப்பட்டேன் மேடம். ஒரு பெத்த தாய் போய் அதுக்கப்புறம் சொல்லுவாங்க. நானு இது பண்ணி நான் இட்டுன்னு வந்துட்டேன். அப்ப கூட நான் கெஞ்சினேன். அச்சரபாத்துல நடந்தது அவங்க வீட்டுக்கு போனீங்களா நீங்க? அவங்க கிட்ட வந்து அங்க கோயிலாண்ட அவளோட ஃப்ரெண்டு மல்லிகா அந்த பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆகலாம் பசங்க இருக்குதுன்னு தான் சொன்னாங்க. நான் மூஞ்செல்லாம் சரியா பாக்கல மேடம். என்னம்மா இது? 2 ஒரு குழந்தை நிமிஷம். இருக்குது. சேகர் தெரியவே தெரியாது சொன்ன, அப்புறம் ஃப்ரெண்டு சொன்ன. பேசுறது இல்லை மேடம். நான் இப்போ யாருக்கிட்டுமே எதுக்கு சேகர் கூட ஒரு போயிருந்த? ஒரு தப்பு பண்ண வந்துட்டேன். அதுக்கப்புறம் சரி இப்போ நான் தனியா இருக்கிறேன். எதுக்கு சேகர் கூட போயிருந்த? பேசின பழகணும் மேடம். எதுக்கு? புருஷன் இருக்கும்போது உனக்கு எனக்கு அந்த பிடிக்கல மாதிரி மேடம் புத்தி? எனக்கு. இப்ப சேகருக்கு பொண்டாட்டி இருக்கால, அவ என்ன செய்வா? நீ இந்த மாதிரி பண்ணியனா? அவங்க வீட்ல எல்லாரும் ஒத்துக்குனாங்க மேடம். என்ன ஒத்துக்குனாங்க? நான் அவங்க வீட்ல போய் வாழறதுக்கு. அப்ப சேகர் ஃப்ரெண்ட் யாரே சொன்ன. தெரியாதுன்னு சொன்னா. ஒரு நிமிஷம். அதுக்கு முன்னாடி பேசியிருந்தேன் மேடம். இப்ப பேசுறது இல்ல. அப்ப பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க அப்ப மேடம். சேகர் தெரியாது அப்ப சொன்னா. பேசி அதான் பேசி இதுக்கு முன்னாடி முதல்ல பேசிட்டு சேகர் தெரியாது சொன்னா, அப்புறம் சொன்னா ஃப்ரெண்டு சொன்னா. இப்ப அவங்க வீட்ல எல்லாரும் ஒத்துக்குனாங்க சொல்றா. இதுக்கு முன்னாடி பேசியிருந்தேன். அப்ப அப்படிதான் மேடம் பேசிட்டு இருந்தாங்க. இப்பதான் மேடம் நான் பேசுறது இல்ல. 12 வருஷத்துல 3 தொடர்பு. குழந்தைங்க கூட்டு என்ன வரணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க சொல்லிட்டு நீ மனசுல? நீ எப்படி நான் பசங்களை ஒழுக்கமா எதுவுமே நினைக்கல வளர்க்கல? மேடம். எப்படி முதல்ல வளர்க்கல? அவங்க சரியா இருக்காங்கன்னு கேளுங்க மேடம். அவங்க அவங்க சரியா எப்படியோ இருக்கு. இருக்கட்டும். அவங்க சரியா ஜெயந்தி. இருக்காங்க. என் பசங்க இது ஜெயந்தி, பண்ணுவாங்க. அவங்க வாழ்க்கையை நீ பேசுமா? நீ பேசாத அத. அவங்க என்ன அது எப்படி நீ பேசுற? பேசாத? பிரியதா மேடம் எல்லாரும் வாயை அடைக்கிறா. நாங்க நீ சின்ன பேசாதன்னு குழந்தை இன்னொரு நினைச்சிட்டு இருக்கோம். இப்ப சரி 4 மாசமா நீ பிரிஞ்சு இருந்து அப்ப கூட நான் தனியா வீடு எடுத்தேன். இவ வந்து சண்டை போட்டுன்னு வந்துட்டான்னு நீ என் கூட இருந்தேன். நீ தனியா இருந்துக்கோ, நான் தனியா நீ இருந்துக்கிறேன். அசிங்கமா பேசணும். நான் எப்படி உங்க கூட இருப்பேன்? நான் என்ன மேம் சொன்னேன்? இவனை கூட வாழ சொன்னது தப்பா மேடம்? யாரை இவரை கல்யாணம் பண்ண சொன்னது? யாரு ஓடி போக சொன்னது? மேடம் அவங்க தான் மேடம் லவ் பண்ணாங்க ஆரம்பத்திலே. நீ லவ் பண்ணலையா? இல்ல மேடம். எங்க பாட்டி வந்து அவங்க இவனை தான் கட்டணும்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல வேற சொன்னாங்க. இவ்வளவு பிரச்சனையாச்சு மேடம். எனக்கு வேற அதுக்கப்புறம் தான் மேடம் அவங்க ஞாபகம். கல்யாணம் பண்ணாங்க. இந்த 4 மாசமா தான் அவ இப்படி பண்ணின்னு இருக்கிறா. 2 குழந்தைகளை பாரு, உங்க வீட்டுக்கார பாரு. ஜெயந்தி போந்தெல்லாம் நீ வாழ மூடன்ட்டேன். வாழ முடியாது. சாவு போய் கிடக்குறாங்க. வாழவே முடியாது. இன்னைக்கு நாளைக்கு என்ன அப்படி என்ன பண்ணாலும் பண்ணிட்டாங்க? முடியாது. நான் வாழவே பேசுறேன். முடியாது. நான் வாழவே மாட்டேன். வாழவே முடியாது. ஒரு நிமிஷம். நீங்க அக்காவா? தங்கச்சி. அவதான் அக்கா. அவதான் பெரியவ எல்லாரும் வீட்டுல. இன்னொரு பொண்ணு வரல. இன்னொரு ஊர்ல பொண்ணு இருக்கா. வரல மேடம். 4 பொண்ணு. 4 பேரை லவ் இவளுக்கு பண்ணி தான் என்ன கல்யாணம் பிரச்சனை? பண்ணிக்கினாங்க. அவளுக்கு என்ன யார்கிட்டயும் பேசிட்டு இருந்தா மேடம். பேசிட்டு இருந்தா அவங்க வந்து எங்க வீட்ல வந்தா சண்டை போட்டுன்னு போனாங்க. இவங்க 2 பேருக்கு ஏன் ஒத்து போறது இல்லம்மா? ரொம்ப எப்பவுமே மேடம் 2 பேருமே அவர் குடிச்சிட்டு சண்டை போடுவாரு. இவளும் அதுக்கேற்ற மாதிரி அவரையும் போட்டு அடிச்சு நாங்களும் போவோம். அந்த செகண்ட் போவோம். நைட் அந்த டைம் இருந்தாலும் ஒரு வாட்டி போவோம். போயிட்டு இது போல ஏன் கேளுங்க மேடம். எவ்வளவு அடிச்சு கையெல்லாம் ஒடிச்சு எவ்வளவுலாம் இப்ப இது பண்ணேன். பண்ணாரு. ஆரம்பத்துல சந்தேகம் 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 நல்லா சந்தேகம் மாசமா பாத்து பாரு. சந்தேகம் ஒரு நாள் இது ஒரு பண்ணாரு. நாள் இருமா, இரு. ஒரு நாள் சண்டை போட்டேன் மேம். கையில அடிபட்டுச்சு. கிண்ணம் போட்டு கிண்ணம் போட்டு அடிபட்டுச்சு. அப்பவே கூட்டணும் ஒன்னு ஹாஸ்பிட்டலுக்கு. எங்க அப்படியே வீட்டுக்கு போகணும். நாள் அவளை கழிச்சு தாண்டி வந்து போனாங்க. சண்டை போட்டாலும் எங்க வீட்டுக்கு தான் மேடம் சண்டை வந்தா. நாங்க போட்டாலும் தான் கட்டு போடுற ஹாஸ்பிட்டலுக்கு இட்டு போய் சண்டை கட்டுலாம் போட்டாலும் போட்டு உடனே வீட்டுல கூட்டு இருந்தா மறுநாளே நல்லா சண்டை பேசுனாங்க. போட்டாலும் நீங்க ஒரு நாள் குடிக்காம இருக்கலாம்ல? நான் அதோட சொன்னேன். அத்தனாம நான் தலை பாடம் நான் அடிச்சுக்கினேன். அதோட சொன்னேன். குடிச்சே தான் உன் வாழ்க்கை நீயே கெடுத்துக்கின. அவ இதா சாமின்னா அவ வீட்டை விட்டு வந்துட்டா. யாரு 2 பேருக்கும் பேச முடியாது மேடம். குடிச்சிட்டு வந்தா இவங்க 2 பேரும் Love சண்டை னா போட்டுக்கிறது என்னதுன்னே தெரியாது. செஞ்சுக்கிறது. ஓடி போயாச்சு. கொஞ்சம் கூட அது கேட்டா என் மாமியார் தான் கட்டிக்க சொன்னாங்க சொல்றேன். ஆரம்பத்துல இருந்து அவங்க தான் மேடம். அவர் மேல அவரை உனக்கு பிடிக்கலையா? வாழாத அவரோட தப்பில்ல. ஆனா ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். அவங்க ஒத்துக்கிட்டாங்களாம். அவ போனாலாம் 2 புள்ளைய பெத்து போட்டுட்டு புருஷனையும் விட்டுட்டு இன்னொருத்தனோட புருஷனோட வாழ போயிட்டா. இவ பசங்களை பாக்குறத விட்டுட்டு புருஷன் சரியில்லைன்னா சரி போ சொல்லி கதவை சாத்திட்டு நீயும் ஆச்சும் பசங்களாச்சுன்னு இருக்கணும். இல்ல அம்மா கிட்ட போய் இருக்கணும். அவங்களதான் மேடம் ரோட்ல பாக்கும்போது அதை இங்க விட்டுட்டு, போகும்போது அதை அவ்வளவு விட்டுட்டு அசிங்கமா பேசிட்டு நான் இருந்தாங்க. இன்னொருத்தனோட பொண்ணு புருஷனோட போய் உன் மனசை தொட்டு இருந்துக்க. சொல்லு நான் பேசணுன்னு. வராத கிட்ட நான் வராத பேசணும்னு கிட்ட சொல்லு, வராத உன் மனசை தொட்டு சொல்லு. இப்ப பேசுவாங்களா? எப்படி பேசுறா பாருங்க. அவங்க வீட்டுக்காரன் என்ன எப்படி அடிச்சு எவ்வளவு கூட பேச்சு பேசி சரி, எவ்வளவு இல்ல. அடிக்கிறாங்க. ரமேஷ் இது பண்ணாத. அப்படியே நின்னு சரி, உனக்கு ஒரு அடி தம்பி இருந்தா ஒரு அடி அடிச்சுதான் அப்படிதான் இருக்கட்டும். ஒரு அடி அடிச்சுதான் இருக்காது. ஆமா, நம்ம என்ன பண்ண வாழ போறோம்? முடியாது. ஆமா, நம்ம இந்த குழந்தைங்க அண்ணாண்ட நிக்கட்டுமா? விட்டு நான் இப்படியே இருந்துக்கிறேன். ஆமா, அவங்க இருங்க, பேச இருங்க. பேச மாட்டேன் ஆமா, விட்டுருவேன். குழந்தை எப்படி உங்கள்ட்ட விடுவாங்க?
மேடம் அவங்க நல்லவங்க இருந்தா அவங்க கிட்ட விடலாம் மேடம். அவங்க நல்லவங்க கிடையாது மேடம். குழந்தை எப்படி உங்க கிட்ட விடுவாங்க? என்கிட்ட உள்ள எங்க மூத்தாரிட்ட விடுங்க மேடம். யாருமே விட மாட்டாங்க. போய் மேடம் பொய்யா பேசுறேன். நான் நல்ல வேலை இவளுங்களை எப்படி நான் வளர்த்திருப்பேன்னு கேளுங்க மேடம். பசங்களை கூப்பிட்டு கேளுங்க மேடம். அவங்க நல்லவங்க ஒரு நிமிஷம். இப்ப அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நம்ம டெஸ்ட் எல்லாம் பண்ண வேண்டாம். நீ உன் கடமையை செஞ்சியா? நீ ஒழுக்கமா வாழ்ந்தியா? நான் ஒழுக்கமா இல்ல, அவங்களும் ஒழுக்கமா இல்ல. என் விஷயத்துக்கு அவங்க வரக்கூடாது மேடம். இந்த பாரு ஏன் பெத்து போட்ட குழந்தைய வரட்டும் மேடம். என்ன புள்ள பெத்த? அவங்க ஒழுக்கமா வாழ முடியல மாட்டாங்களாமா? கூட அனுப்ப சொல்லுங்க மேடம். நான் ஒழுங்கா எப்படிமா உங்க கூட அனுப்புறது? உனக்கு ஒன்னே பாதுகாத்துக்க தெரியல. பாதுகாப்பு தான் நான் இருக்கிறேன். ஒரு வாட்டி தப்பு பண்ணியாச்சு, மன்னிச்சாச்சு. யாருமே வேண்டாம். அவங்க கெட்டவங்களா இருக்கட்டும், உங்க அம்மா கெட்டவங்களா இருக்கட்டும், உன் தங்கச்சிங்களோட உனக்கு எதுவும் வேண்டாம். நீ ஒழுக்கமா வாழ்ந்து உன் பசங்களை பாத்துக்கணும்ல. அதென்ன அவங்க வீட்டுல ஒத்துக்கிட்டாங்க, அதனால அவங்க கூட போய் வாழறேன்னு. நான் இனிமே ஒழுக்கமா இருந்து ஒழுங்கா என் பசங்களை பாத்துக்கிறேன் மேடம். இப்போ அவனோட லிங்க கட் பண்ணா அவன் கூட சேர்ந்து வாழ்வா மேடம். இவ சேகர் என்ன ஆரம்பத்துல உள்ள விட்டது நீ தானே? அவனை கூட்டு வந்தது யாரு? உள்ள விட்ட அவனை பம்பக்காரன் யார் சொன்னா? என்ன சொல்லிருக்கீங்க? யார் அவன்? நான் கூட்டு வந்தா என்ன சொல்லிருக்கீங்க? வெளிய போய் சொல்லிருக்கணும். உள்ள விட்ட ஆரம்பத்துல வெளிய போனது அவனுக்கு தெரியாம சொன்னேன். அவன் தெரிஞ்ச ஞாபகம் எல்லாம் அங்கதான் இல்ல. தெரிஞ்ச உள்ள விட்டு கேஸ் போடுறேன்னு கேக்குறேன். அவன் பழக்க வழக்கம் தெரியாம நான் அன்னைக்கு வெட்டி எனக்கு போட்டுருப்பேன். அப்படி ஒத்து குத்துறப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி நீ தான் ஒரு ஆள் கூட பேச வச்ச. கல்யாணம் பண்ணி ஒரு ஆள் கூட நீ தான் பேச வச்ச. அப்புறம் என்னது அப்புறம்? சொல்லு. நீ நல்லவளா இருந்தா ஒழுங்கா என்ன பண்ணி யாரும் தெரிஞ்சு வெளிய போடி அவனை கூட்டி அடி நீ சொல்லிருக்கணும். இப்ப செல்லத்தோட நான் போன் சொன்னேனா? ரமேஷ் கூட நான் போன் சொன்னேனா? அது தப்பு நீ ஆனந்த் கூட உன்னை போய் பாரு நான் சொன்னேனா? நீ தான் பேச வச்ச. ஆனந்த் யாரு? நீ தான் பேச வச்ச. ஆனந்த் கூட எனக்கு தெரியுமா? இவன் தான் மேடம் சொன்னான். ஆனந்த் கூட பழக்கம் நேரா நான் பார்த்தேன். நீங்க ரெண்டு பேரும் கட்டில படுத்து ரெண்டு பேரும் பேச வச்சது நீ தான். உனக்கு ஏன் இப்படி மூளை கெட்டு போச்சுன்னு எனக்கு தெரியல. திருந்துமா. அதான் எனக்கு வேண்டாம் மேடம். வாழ்க்கை வேணாம் மேடம். யாரு எது சொல்லல. இந்த இது மட்டும் நான் அது வேண்டாமா. நீ அவரோட வாழ வேண்டாம். யாரும் நான் அவரோட வாழ சொல்லல. ஆனா ஒழுக்கமா வாழணும். ஒழுக்கமா வாழ்ந்து எப்படி வாழப்புற? அவங்க இவர்கிட்டே நான் பேசுறேன் மேடம். இவர்கிட்டே நான் பேசுறேன் மேடம். தனியா இருந்து நான் வாழ்ந்துக்கிறேன் மேடம். அவன் இருக்கிறவள இவ தனியா வாழ மாட்டான் மேடம். இல்ல மேடம் சத்தியமா இப்ப நான் தனியா தான் இருக்கேன். வீட்டுக்கு யாருமே வருது. அவங்க வைஃபோட நம்பர் இருக்கா? அவங்க வைஃப் சேகரோட நம்பர் இல்ல, wife. அந்த பையன் நம்பர் இருக்கு மேடம். சேகர் வைஃப் நம்பர் இருக்கா? தெரியாது மேடம். நீ தானே சொன்ன அவங்க ஒத்துக்கிட்டாங்க. இவரு சொல்லிதான் மேடம் எனக்கு தெரியும். அவங்க வீட்டுக்குள்ள அப்படிதான் சொல்லுவாங்க. அவங்க வீட்டுக்குள்ள நான் யார்கிட்ட பேசுறது இல்ல மேடம். உனக்கே நல்லா இருக்கா இன்னொரு பொண்டாட்டி ஒத்துப்பலா புருஷனை பங்கு போட்டுக்கிறதுக்கு? ஏதாவது மனைவியை ஒத்துப்பலா புருஷனை பங்கு போட்டுக்க? அவ்வளோ உறுதியா சொன்ன கூப்பிடு அவங்கள்ட்ட கேளு. ஒத்துக்கிறீங்களா அவங்க புருஷனை நான் பங்கு போட்டுக்கிறேன்னு கேளு. பிரச்சனை நீ என்கிட்ட சொல்றா மேடம். வாமான்னு சொன்னேன். வாமா நேரில் வச்சு பேசலாம், குழந்தைகளை கூட்டிட்டு வான்னு. அவன் சொன்னாதான் வருவேன். அவன் வந்து எனக்கு ஃபோன் பண்ணதான் மேடம் எனக்கு கோவம் வந்துருச்சு. நீ ஏன் ஒரு நிமிஷமா அவனை மறந்துடுங்க. அவன் அவங்க கூட இருக்க மாட்டா. இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? மறைமலர் மேடம். அம்மா எங்க இருக்கீங்க? நான் வேலை செய்ய தனியா வீடியோ எடுத்து தனியா இருக்கேன். இவ்வளவு அம்மாவோட போயிரு. அவ்வளவு நான் போக மாட்டேன் மேடம். யாரு கூட இருக்க மாட்டேன். தனியா இருக்க முடியாதுமா. சாரி. யாரு கூட நான் இருக்க முடியாது. இருக்க முடியாது. நீ எங்க மூத்தார் வீட்டுக்கு எங்க சின்ன மாமா வீட்டுக்குலாம் போயிடுறேன் மேடம். எங்க மூத்தார் அதனால யாருமே சேர்க்க மாட்டாங்க. எங்க ஹஸ்பண்ட் சேர்க்க மாட்டாரு. எங்க மாமா கூட இருந்தாலும் நீ ஒழுக்கமா இல்ல. இல்ல மேடம். எங்க தனியா இருந்தா நீ ஒழுக்கமா இருந்துடுவியா? சேர்க்க மாட்டாங்க மேடம். அங்க அப்படி போய் மரமேல தான் இருக்காங்க மேடம். அங்க போறேன் மேடம். அதான் மாமா சண்முக மாமா. இப்ப ஃபோன் பண்ணி கேளுங்க மேடம். அவர் சேர்க்க மாட்டார் மேடம். இல்ல மேடம். அவர் தான் ரொம்ப காண்டா இருக்காரு மேடம். அவங்களும் எங்க வீட்ல போய் பேசுறாங்க மேடம். சத்தியமா உண்மையிலே அவங்க பேசுறாங்க. இப்போ நான் தனியா இருந்தா இருக்கிறேன் மேடம். இல்ல எங்க மூத்தார் வைஃப் கூட போய் நான் செட்டில் ஆயிடுறேன் மேடம். இதுக்கு அப்புறம் நான் இருக்க மாட்டேன் மேடம். மூத்தார் வைஃப் எல்லாம் உன்னை என்னைக்கு நிரந்தரமா பாத்துக்க மாட்டாங்க. நான் அவங்க வீட்டு பக்கத்துல வாடகை இருந்து நான் வேலைக்கு போய் அப்படியே இருந்துக்கிறேன் மேடம். அவங்க நீ வந்து தனியா இருக்கிறதுக்கு லாயக்கே கிடையாது. அப்ப அவங்க கூட போயிடுறேன் மேடம். அவங்களுக்கு ஒன்னே பார்க்க முடியாது. பிரச்சனை ஃபேமிலி பிரச்சனை. அம்மா பாத்து நான் பார்க்க மாட்டேன். அவங்க கூட நான் இருக்க மாட்டேன் மேடம். அம்மா கூட தான் இருக்கு. அவங்க கூட இருக்க மாட்டேன் மேடம். பசங்க உங்க அம்மா கூட தான் இருக்க போறாங்க. நான் இருக்க மாட்டேன் மேடம் அவங்க கூட. அவங்க வீட்டு பக்கத்துல தான் மேடம் நானும் இருக்கிறேன். அவங்களுக்கும் தெரியும் மேடம். என்னக்கா இப்படிலாம் பேசினா எப்படிக்கா? ஏன்க்கா இப்படிலாம் வாயை மூடுன்ட்டேன். இவ்வளவு தப்பு பண்ணி ஒரு மாமாவோட அக்கறையில போய் கூட்டி வச்சு வாழ்ந்துக்கோ. எனக்கு தேவை சொல்றா பாருங்க. வாயை மூடுன்ட்டேன். அவ போய் அவன் வச்சுன்னு வாழ்வானா? அவனை போய் வச்சுட்டு வாழ சொல்ற? மாமாவோட அக்கறை தான் வச்சுன்னு வாழல. தேவையில்லாத பேசாத. நீ யார்த்தையே மரியாதை எப்படி இல்லாம பேசுற? பேசாதானே அர்த்தத்தை முதல்ல புரிஞ்சுன்னு பேசு. எனக்கு நீ சொல்லி தர. இதெல்லாம் நான் பேசுறேன். நீ எனக்கு சொல்லி தர. சொல்லி கொடுக்க நிலைமை நீ இருக்கிற. நீங்க ரெண்டு பேரும் கிளம்புங்கம்மா. பசங்க உங்ககிட்ட தானே இருக்காங்க. பசங்களை அம்மாட்ட விட்டுருங்க. சரி மேடம். நீங்க ரெண்டு பேரும் கிளம்பு. தம்பியை கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா பாத்துங்க. முதல்ல நீங்க குடிக்கிறது பழக்கத்தை விடுங்க. இல்ல மேம் விட்டுட்டேன். இல்ல மேடம். நீங்க ஒழுக்கமா இருந்திருந்தீங்கன்னா இந்த நிலைமையா வந்திருக்காது. புரியுதுங்களா? அதனால தான் மேம் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுது. நீங்க பண்ணதுனால தான் அவ தப்பு பண்ணா. ஃபர்ஸ்ட்ல ரெண்டு பேர் பேர்லயும் தப்பு இருக்கு. ரெண்டு பேர் மேலயும் தப்பு இருக்கு மேடம்.
இப்போ அந்த குழந்தைங்களுக்காக சேர்த்து வாழ வைங்க மேடம் 2 பேரும். இப்போ உடனடியா இப்போ இவங்க போய் வாழறது நிலைமையிலேயே இல்லம்மா. அவனுக்காக புரிஞ்சுக்கங்க. வேண்டாம் மேடம், அந்த அவ குழந்தைகளுக்காக. அந்த மனநிலையிலேயே இல்ல. அவ ரொம்ப மோசமா இருக்கா. அவள்கிட்ட நான் பேசணும். இப்போ நான் கட்டாயப்படுத்த மாட்டேம்மா. கிளம்பு தம்பி. பெத்த தாயை தவிர வேற யாருமே உனக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது. உன் பசங்க அம்மா இல்லாம அவங்க வீட்டில் வளர்ந்துட்டு இருக்குங்க. அது சரி கிடையாது. உனக்கு ஒரு நல்ல மெச்சூரிட்டி பக்கம் வர்றது வரைக்கும் உங்க அம்மா பாதுகாப்புல இருக்கிறது தான் நல்லது. நான் இருக்க மாட்டேன் மேடம். பசங்க கூட இருக்க நான் முடியாது. தனியா தான் மேடம் இருக்கேன். தனியா சரி, அப்ப பசங்களை ஹாஸ்டல்ல சேர்த்துடலாமா? நான் தனியா இருக்கிறேன். அப்ப நாங்க ஜுவனைல் போர்டுல அவங்க கம்ப்ளைண்ட் எவ்வளவு பேசுறாங்க மேடம். அப்ப நாங்க ஜுவனைல் போர்டுல ஒரு நிமிஷம் நாங்க ஜுவனைல் போர்டுல கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா உங்ககிட்டயும் பசங்க வராது, அப்பாட்டையும் போகாது. பசங்களை நேரா அவங்க ஹாஸ்டல் கொண்டு போய் சேர்த்துருவாங்க. ஏன்னா அம்மா ஒழுக்கம் இல்லாம அப்பா குடிகாரன். பசங்களோட நிலைமை என்ன? இத்தனை பேர் நீங்க இருந்துட்டு பசங்க அனாதைகளாட்ட அனாதாசிரமத்துக்கு மேடம் நான் கஷ்டப்படுறேன் மேடம். கஷ்டப்பட்டு இப்ப நான் இது பண்ணிக்கிறேன். போறாது. இப்ப நான் ஒழுக்கமா வாழறது ரொம்ப முக்கியம். இனிமே நான் ஒழுக்கமா இருக்கிறேன் மேடம். முதல்ல உங்க அம்மா கூட இரு, அதுக்கப்புறம் ஒழுக்கமா வாழ்ந்து காமி. நான் இருக்க மாட்டேன் மேடம் அவங்க கூடலாம். தனியா தான் மேடம் இருப்பேன். அவங்க வீட்டு பக்கத்துல தான் இருக்கேன் நான். அப்ப பசங்க வேண்டாமா உனக்கு? பசங்க வேணும். என் பொண்ணு 2 பேரும் அனுப்பிச்சு விட்டுருவோம். உங்க கூட தனியா அனுப்புறது குவெஸ்டனே கிடையாது. நான் அவங்க கூட இருக்க மாட்டேன் மேடம். அப்ப பசங்களை விட்டுடு. பசங்களை மறந்து போயிடு. பசங்களை கொடுக்க மாட்டாங்க மேடம். அவரோ ஒரு குடிக்கார. அவரை விட்டுடு, அந்த அம்மாவை விட்டுடு. அவங்க என்னவோ அவங்க பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. செலவுக்கு அவங்க அம்மாட்ட கொடுப்பாங்க காசு, அவ்வளவுதான். அவரோட பேச்சே எடுக்காதே நீ. பசங்களை நீங்க வச்சுங்க, இந்த பொண்ணையும் கூட வச்சுங்க. நல்லபடியா வளர்த்துடுங்க பசங்களை. நான் கூப்பிட்டுருந்தாங்கிற அவ என் கூட வர மாட்டேன். வருவா. அவளும் அவ வீட்டுக்கும் என்ன கூப்பிட மாட்டேன்றா. அவ 3500 ரூபாய் வாடகை எடுத்துக்கிறா, நான் 2000 ரூபாய் வாடகை எடுத்துக்கிறேன். யாரோ ஒருத்தர் நீங்க 2 பேரும் ஒன்னாதான் வாழணும். அப்பதான் பசங்க உங்க கூட இருக்கும். அதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது மேடம். அவரு வருவாரு, குடிச்சிட்டு வருவாரு, தேவையில்லாத பிரச்சனை வரும். நான் அங்க இருப்பேன், அவர் வந்து பசங்க இதெல்லாம் பார்க்கலாம். சகிச்சுதான் ஆகணும் பசங்களுக்காக. ஏன்னா நீங்க 2 பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணி 2 குழந்தைங்களை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கீங்க. நீங்க பசங்களுக்கு பதில் சொல்லி ஆகணும். எவ்வளவு பிரச்சனை வரும் மேடம். என்ன பிரச்சனை வரும்? இவ்வளவு தூரம் நீ தப்பு பண்ணிட்டு உங்க அம்மா உன்னை ஏத்துக்கிறதுக்கு தயாரா தனியாவே இருந்துடுறேன் மேடம். நான் அவங்க கூட போல மேடம். தனியா இருந்தா குழந்தைங்க கிடையாதுமா உங்ககிட்ட. சாரி, நீ அவங்க கூட தான் இருக்கணும். ஒழுக்கமா வாழணும். ஷேகர் கூட கனெக்ஷன் கட்டு. நான் அவங்க கூட இருக்க முடியாது மேடம். அப்ப குழந்தை உங்க கூட இருக்க முடியாது. பாத்துக்கிட்டோம் மேடம் அவங்களே. அப்ப இதுதான் உன்னோட நோக்கம். எனக்கு வேண்டாம் மேடம். சந்தோஷமா இரு. பசங்களை பெத்து போட்டுட்டு நீ ஜாலியா இரு. அவங்க கூட பிறந்த அண்ணன் தம்பி தானே மேடம். அவங்க வீட்டுக்காவது போறேன்ற, அங்கேயும் அனுப்ப மாட்டேன்றீங்க. தனியாவும் இருக்க விட மாட்டேன். அப்ப அவங்க கூட நான் இருக்க முடியாது மேடம். உங்க அம்மாவோட தான் அவங்க கூட இருக்க முடியாது மேடம். ஏன் இருக்க முடியாது மேடம்? ஏன் இருக்க முடியாது? அவங்க எவ்வளவு அசியம் பத்துட்டு நான் இதுக்கப்புறம் இருக்க மாட்டேன் மேடம். வேண்டாம் மேடம். அந்த வேலை சரி அவ்வளவு அசியம் பத்துட்டு எவ்வளவு அவங்களும் உங்க வீட்டுக்கு கூப்பிட்டுக்கோ. சரி, நான் யார்கிட்ட போய் என்னமா அவங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்க சின்ன பொண்ணு வருவாங்க. எனக்கு யாரும் வரக்கூடாது மேடம். அவன் வந்து அவ்வளவு தூரம் கெஞ்சிடான். இல்ல வாழ முடியாது. உங்க கூட இருக்க முடியாது, என்னால வாழவும் முடியாது. அவ்வளவுதான். சரி, அம்மா உங்க வீட்டுக்கு கூப்பிட்டுக்கோ. ஏன் அதுதான் மேடம். நான் அதுக்கும் வழி வந்தேன். என்ன வழி வந்தீங்க? பசங்க கண்டிஷன் வச்சுக்கிறேன். நான் எனக்கு பிடிக்கல மேடம். சரி, அப்ப அவங்களுக்கு ஒன்ன பெத்த மாதிரி தானே அவங்களையும் பெத்தாங்க. அப்ப அம்மா எனக்கு பிடிக்கல. அதான் மேடம் அவங்க தனியா விட்டு நானும் தனியா இந்த பக்கத்துல தான் மேடம் இருக்கிறேன். நான் ரொம்ப தூரத்துல அவங்களுக்கும் தெரியும் மேடம் நான் எங்க இருக்கிறேன்ட்டு. சரி, அவங்க உங்க வீட்டு பக்கத்துலயே இருக்கட்டுமாவா? பக்கத்துல தான் மேடம் இருக்காவ. பசங்களை நீங்க தான் வச்சுக்கணும், அவள்கிட்ட விடக்கூடாது. பசங்களை என்கிட்ட அனுப்புங்க மேடம். நான் பாத்துக்கிறேன் மேடம். உங்ககிட்ட அனுப்புறது குவெஸ்டனே கிடையாதுமா. என் பசங்களை அனுப்புங்க. நான் எங்க மூத்தார் வீட்லயே நான் போய் செட்டில் ஆகிறேன். ஏமா மூத்தார் வீட்டுலாம் எப்படிமா வச்சு பாப்பாங்க? இவங்க பார்க்க மாட்டாங்க மேடம். அவங்க பாப்பாங்க மேடம். ஆரம்பத்துல இருந்து எங்க வீட்டுக்கார வளர்த்தது எல்லாமே அவங்க தான். இவங்க வளர்த்தான்னு சொல்றாங்க. எங்க அத்தை வந்து சொன்னாங்க அவங்க வளர்த்தான்ட்டு. ஆரம்பத்துல இருந்து வளர்த்தது போனது எல்லாமே அவங்க தான் வளர்த்தாங்க. அப்ப அவங்க என்னைய பசங்க அவங்க பார்க்க மாட்டாங்களா மேடம்? உனக்கு பசங்க மேல பாசம் இருந்தா நீ என்ன பண்ணுவ? நான் எங்க அம்மா கூட போயிருக்கேன், பசங்க இருந்தா போற சொல்லுவேன். அவங்க ஒழுங்கா பேசல மேடம். நான் ஏன் போக மாட்டேன்? ஒழுங்கா இருந்தியானா அவங்க ஏன் ஒழுங்கா இருக்க மாட்டாங்க? அவங்க ஒழுங்கா பேச நான் ஒழுங்கா தான் மேடம் இருக்கிறேன். அவங்க ஒழுங்கா பேசாத இருந்தா அப்படி நீ ஒழுங்கா எல்லாமே ஒழுங்கா. நான் என்ன பேசணும் சொன்னா தானே தெரியும். நான் பேசல ஆண்டவன் பொதுவா. நான் வரல, அவ்வளவுதான். இப்படிதான் இருப்பேன், தனியா தான் இருப்பேன். போதவங்க 4 பேர் பெத்து வளர்த்து அவன் விட்டு போய் சேர்ந்துட்டு அவங்கள இந்த அந்த அன்னைக்கு இந்த முடிவு நான் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்க, இன்னும் நீங்கள் ரோட்டில் தான் பிச்சை எடுத்துருந்துருப்பீங்க. இந்த அளவுக்கு ஒருத்தனை தேடி கல்யாணம் பண்ணின்னு போயிருக்க மாட்டீங்க. உன்னை அவனை கூட வாய சொல்லுறது தப்பு. அவனுக்குன்னு அக்கா தங்கச்சி யாரும் கிடையாது. அவன் குடிச்சான்ற நீ பண்ண தப்பு கொஞ்சம் நினச்சி பாரு ஜெயந்தி. நான் எதுவும் சொல்ல விரும்பல. நான் எல்லாத்தையும் நினச்சி தான் பார்த்துட்டேன். நினச்சி பார்த்துட்டு தான் நான் வேணான்ட்டேன். தெரிஞ்சுக்க.
அதோட நான் இப்படியே இருந்துடுறேன். இன்னைக்குதான் போ எல்லாத்தையும் உன் வீட்டுல இருந்து எடுத்துருக்கணும். நீ தங்கச்சி வீட்டு போய் எடுத்தது தங்கச்சி வீட்டுல இட்டு விட்டதுனால தான் அந்த முடிவு எடுத்தது. என் வீட்டுல இருந்து நான் எடுத்திருப்பேன். பொறுமை சண்டை போட்டேன். நீ எங்க வந்திருக்க? நான் எங்க வந்திருக்கணும்? எங்க வந்தாங்க? நீ போய் இருந்ததே பெரிய தப்பு. நான் அப்ப கூட உன்னை மறைச்சு தானே நான் இது பண்ணேன். சொல்லு. வர முடியாது. அவ்வளவுதான். வீட்டுக்கார விடு, என்ன விடு, அந்த 2 பசங்களை உன்னை அனுப்புனா அவன் பெத்தவன் உன் கூட அனுப்பிச்சிட்டு அவன் சும்மா இருப்பானா? அவன் வந்து காலில் விழுறான். ஜெயந்தி, என் குழந்தைங்களுக்காக வந்து வாழு, நான் செங்கல்பட்டுலேயே நான் ஹோட்டலுக்காரில் வேலை செய்கிறேன், நீ என்கிட்ட பேசாத, சம்பாதிக்கிட்டு நீ வாங்கிக்க, பசங்களை ஸ்கூலில் அனுப்பிச்சிக்கணும். அப்போ கூட அவன் மனசு இறங்கலை. அவன் நொந்து போய் தான் இங்கே வந்து எல்லாம் எழுதி கொடுத்துட்டு போந்தேன். அவனுக்காக பேசுகிறேன். அவனுக்குன்னு ஒரு அப்பா அம்மா அக்கா தங்கச்சி இருந்தால் அவனை இந்த நிலைமைக்கு விடுவாங்களா? அவங்க அண்ணன் தம்பி வீட்டுக்கெல்லாம் அவன் போகிறானா? நீயே யோசனை பண்ணி பாரு ஜெயந்தி. அந்த அளவுக்கு ஒழுங்கா இருக்கணும். அண்ணன் தம்பி நடந்தது அது அப்படியே வாழ முடியாது. இப்ப என்ன நடக்க போது அதோட பேசு. வாழ முடியாது. அவ்வளவுதான். நடக்க மட்டும் பேசு. வாழ முடியாது. ஒழுங்கா வாழறத பத்தி நீ பேசுறியா? இல்ல மேடம், அவங்க சொன்னாங்களா ஆரம்பத்துல இருந்து சொன்னாங்களா, அதுதான் மேடம் சொன்னேன். நீ ஆரம்பத்துல இருந்து அவங்க கூட ஒழுங்கா தான் மேடம் இருந்தா. அவங்க தான் மேடம் வழி காட்டினாங்க ஆரம்பத்துல இருந்து. எதுக்கு செல்வத்தோட போனேன்? அப்புறம் அவங்க தான் மேடம் அதுக்கும் வழி காட்டினாங்க. யாரு? அவங்க தான் வழி காட்டினாங்க. உனக்கு எங்க போச்சு புத்தி? புத்தி இல்லாம தான் மேடம் தப்பு பண்ணிட்டேன் நானு. புத்தி இல்லாம தான் பண்ணிட்டு ஒரு தப்பு பண்ணாதரமா அதை ஃபர்ஸ்ட் பண்ற தப்பு தான் ஆரம்பத்துல இருந்து வரும். உனக்கு எவ்வளோ நான் சொல்லி புரிய வச்சேன், நீ கேட்கல. கட்சியில இப்ப என்னையே நோவை வச்சுட்டு இப்போ இதுக்கு மேல அவன் ஒழுங்கா இருக்கிறேன்னு சொல்றான். இந்த ஒரு டைம் விட்டுட்டா. இந்த 10 வருஷமா பட்டுட்டேன். இதுக்கு மேல நீ பட போறியா? பசங்களுக்காக நான் எவ்வளோ அடி வாங்கினேன் உங்க அப்பங்கிட்ட. அன்னைக்கு நான் இப்படிலாம் வரணும்னு யோசிக்கல. இந்த மாதிரி கிறுக்குத்தனமான புத்திலாம் கிடையாது. 4 பேரும் மேடம் யார் வீட்டு வாசல்லையும் போய் சோறு இல்லை, 100 கொடு 50 கொடுன்னு எங்கள் பங்கு பங்காளியாட்டையும் எங்கள் தம்பிங்கக்கிட்டையும் யாரும் பசங்க போனது கிடையாது. அவள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணினா அந்த அளவுக்கு நான் செஞ்சிட்டேன். முடிஞ்ச வரலாம் நகை நட்டு போடலன்னா கூட அவங்களுக்கு முடிஞ்ச வரலாம். இவளுக்கும் எவ்வளோ செஞ்சுக்கிறேன். ஒரு பிரச்சனைன்னு வந்தாங்க, 40,000 கடன் கொடுத்து ஒரு வேலையை செய்யுங்கன்னு எவ்வளோ செய்வா அவங்களுக்கு. அவன் குடிக்கிறான்ற அவன் சொந்தக்காரன் ஆகிட்டான். இன்றைக்கி அவன் அனாதையாக நிற்கிறான். இன்றைக்கி அவங்க எங்கள் நாத்தனாரை தேடி போயிருக்கிறான். அவள் எதுவுமே அதை புரிஞ்சிக்க மாட்டேன்றான். நான் இருக்கிற வரல தான் அவளுக்கு ஆதரவு. இப்போ கூட அன்றைக்கி நான் திட்டினேன், வானாமா அவள் போக்குலேயே விட்டு எவ்வளோ 4 மாதமாக அந்த குழந்தைங்க அனாதையாக கிடக்குறன்னு தான் இப்போ இதுக்கு வந்தது. அவன் நொந்து போய் தான் வந்தான் அவன். அப்போ கூட வந்து அன்னைக்கு காலில் விழறான் வீட்டாண்ட பேசுறதுக்கு. அவள் எதுவுமே இறங்கல மனசு. சரி, புருஷன் கூட போக வேண்டாம், உங்க அம்மா கூட போ. என் கூட வந்து இருக்கு. அப்போ கூட மாட்டோம் மேடம். எவ்வளோ சொல்லி பார்த்தாச்சு, அவளுக்கு புத்தி வரல. விட்டுருங்க, கிளம்புங்கம்மா. கடைசி வாய்ப்பு ஜெயந்தி உனக்கு. அதுக்கப்புறம் யாருமே உன்னை திரும்பி பார்க்க மாட்டாங்க. பசங்க அம்மா இல்லாத பசங்களாம் வளரணுமா? அதுங்க என்ன தப்பு பண்ணிச்சுங்க? உன் புருஷனோட போய் வாழறதுக்கு உனக்கு விருப்பம் இல்லை. நாங்கள் உங்களை கட்டாயப்படுத்தலை. அவர் எங்கேயோ இருந்துக்கட்டும். பசங்களுக்கு செலவுக்கு உங்கள் அம்மாட்ட கொடுப்பாரு. எப்போது பசங்களை வந்து பார்த்துட்டு போவார். நீ உங்கள் அம்மாவோட இருந்து பசங்களை பாரு. வேற எதுவுமே நான் சொல்லலை. நானே எதுவுமே சொல்ல மேடம், போறேன்னு தான் சொன்னேன். எனக்கு சொந்த மூஞ்ச பார்த்தே பிடிக்கல மேடம். யாரும் கண்ணை முடிக்கும். சொந்தம் வந்தா நீ கண்ணை முடிக்கும். வர நான் ஒண்ணு சொல்ல அவங்க ஒண்ணு சொல்ல. சரி, நீ அவங்க வந்தாங்கன்னா நீ வெளியே போயிடு. அவ்வளவுதானே. எவ்வளவு பிரச்சனை வரும் மேடம். அவங்க வந்தாங்கன்னா நீ வெளியே போயிடு. அவ்வளவுதானே. வேணாம் மேடம், இருக்கலாம் மேடம். பசங்க அம்மா இல்லாம இருக்கணுமா? அவங்க துணியை துவச்சு போட்டுட்டு அவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு, அம்மா எனக்கு இது பண்ணி கொடுன்னு சொல்றதுக்கு அவங்க யாராவது மேடம் அனுப்ப முடியாது. சாரி, அந்த கொஸ்டினே கிடையாது. நாங்கள் நான் புருஷனோட போய் வாழன்னு கட்டாயப்படுத்தினா அர்த்தம் இருக்குது. நீ கோவப்படுறதில்ல. நாங்கள் அதை சொல்லவே இல்லை. நீயா போய் வாழணுன்னு நினச்சியோ போ, இல்லை வேண்டான்னு நினச்சியா டைவோர்ஸ் வாங்கிக்கோ. அவரும் நிம்மதியாக விட்டா போச்சுன்னு வேறு கல்யாணம் பண்ணி நிம்மதியாக செட்டில் ஆகிடுவார். பசங்களை அம்மா இல்லாமல் பண்ணிடாது. அதான் நான் சொல்லுவேன். உனக்கு ஒரு கடமை இருக்குது. பசங்களுக்காக மட்டும் பாரு. தனியாக இருந்தால் நான் பார்த்துக்கிறேன் மேடம். தனியாலாம் அனுப்புறது கொஸ்டினே கிடையாதுமா. நான் அவங்க கூட போகல மேடம். அப்போ பசங்க வேண்டாம் உனக்கு. அப்போ கிளம்புமா நீ. நான் தனியாக இருந்து நான் பார்த்துக்கிறேன். கொடுக்க மாட்டோமா? நாங்கள் கொடுக்க முடியாது. நீ கோர்ட்டுக்கு தான் போகணும். கிளம்பு. பசங்க அப்பாவோட தான் இருக்காங்க, அங்கே தான் இருப்பாங்க. நாங்கள்லாம் வாங்கி கொடுக்க முடியாது. மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.